Welcome all of you to the Values for Life series. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல 106வது எபிசோட் எல்லையற்ற தன்மையை பற்றியது. இப்போ ஒரு நொடி பரமாத்மா நினைவுல இருந்து ஆரம்பிக்கலாம். So welcome all of you once again. எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறோம். முதல்ல எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூ இயர். இது ஃபர்ஸ்ட் எபிசோட் 2025க்கு. எப்பயும் போல பிரம்மகுமாரிஸ்ல இந்த ஜனவரி மாசம் வந்து ஒரு கொண்டாட்டம் தான் சொல்லணும். இங்கே பிரம்மா பாபா இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. அவரை பாபான்னு கூப்பிடுவோம். அவர் தன்னுடைய மானுட உடலை விட்டுட்டு தன்னுடைய முழுமை தன்மை அடைந்த மாதம் இது. உடல் அப்படின்ற உணர்விலிருந்து விடுபட்டு சூக்ஷ்மமான நிலையை அடைஞ்சாரு. இந்த 105 எபிசோட் முடிஞ்சிருக்கு. இது 106வது எபிசோட். இந்த மாசம் நாம ரொம்ப சூக்ஷ்மமான வேல்யூஸ வந்து சூஸ் பண்ணியிருக்கு முன்னேறதுக்காக. இப்போ எல்லையற்ற தன்மை அடையணும் இல்லையா? இங்கிருந்து விடுபடணும். இப்போ இன்னைக்கான பேச்சாளர்கள் இத பத்தி நல்லா விரிவா சொல்ல போவாங்க. முதல்ல பிரதர் எரிக், அதுக்கப்புறமா சிஸ்டர் ஜென்னா இருக்காங்க, அதுக்கப்புறமா டியர் சிஸ்டர் பூமிகா இருக்காங்க. இங்கே 3 பேரையும் வரவேற்கிறோம். எல்லாருக்குமே நிறைய சிஸ்டர் ஜென்னா பத்தியும் சிஸ்டர் பிரதர் எரிக்க பத்தியும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி சொல்றோம். பிரதர் எரிக் வந்து நேஷனல் கோஆர்டினேட்டர், கனடாவுக்கு நேஷனல் கோஆர்டினேட்டரா இருக்கார். அவரு 35-40 வருஷமா கனேடியன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன்ல அவர் வேலை செஞ்சிருக்காரு. நம்ம டெலிவிஷன் நியூஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறமா அவர் மான்ட்ரியால்ல சேவைகள் கொடுத்துட்டு இருக்காரு, சேவை செஞ்சுட்டு இருக்காரு. எட்மண்டன், கேல்கரியில எல்லாமும் சேவை பண்ணியிருக்காரு. அப்புறமா அங்க சேவை பண்றாங்க. வெல்கம் பிரதர் எரிக். அப்புறமா சிஸ்டர் ஜெனா. சிஸ்டர் ஜெனா, சிஸ்டர் டாக்டர் ஜெனா. அவங்க டாக்டர் டைட்டில் வாங்கியிருக்காங்க. வாஷிங்டன் டிசில இருக்கக்கூடிய சேவை நிலையத்துல இருக்காங்க. அமெரிக்கா மெடிடேட்டிங் ரேடியோ ஷோ வந்து அங்க நடத்துறாங்க அந்த ப்ரோக்ராம். பிரசிடென்ட்டுடைய நேஷனல் லைஃப் டைம் கம்யூனிட்டி சர்வீஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. வெல்கம் சிஸ்டர் ஜெனா. சிஸ்டர் பூமிகா. ஒரு பயோடேட்டா இருக்கு.
she's playing பூமிகான்னா this role ரோல் as a இங்கிலீஷ்னு spiritual, அர்த்தம் வரும். I must say, ambassador. She's into knowledge since அவங்க 1997. It's quite a few years. 1997லேருந்து And ஞானத்துல she's very இருக்காங்க. humbly written in her bio only one line that since 2003, she's been staying with Moini Didi, who is recently finished 2003லேருந்து her மோயினி tour தீதி for the இருக்காங்க. Americas. But now also she is the additional administrative head of the Brahma Kumaris. So ஆ, ஆ, congratulations, மோயினி தீதி Sister வந்து அடிஷ்னல் ஹெட் Claudia, and பிரம்மா thank you for குமாரிஸ் joining. அவங்க இருக்காங்க. And as always, let's before we go on to the official welcoming with flowers by Sister Claudia, எப்பயும் போல let's look at this value and our speakers, esteemed speakers. So the poem on being இந்த unlimited வேல்யூ is as follows. மற்றும் Brother ஸ்பீக்கர்ஸை Eric is a பார்க்கலாம். soul who's indeed பிரதர் extensively எரிக் வந்து visited, while Sister நிறைய Jenna is டிராவல் the பண்ணியிருக்காங்க. instrument for Washington அப்புறம் who's சிஸ்டர் always ஜென்னா வந்து visited, and Sister வாஷிங்டனுடைய Bhumika who's இன்ஸ்ட்ருமெண்ட்டு the அவங்க ரொம்ப Supreme's பொருத்தமா chosen one இருக்காங்க. and சிஸ்டர் பூமிகா handpicked வந்து by the Supreme சுப்ரீமோடைய Most High. சோசன் ஒன்னு. And all of them today share the same இவங்க spirit. எல்லாமே இன்னைக்கு சேர்ந்து எல்லையற்ற தன்மையை பத்தி பேசுவாங்க. Because in today's world, ஏன்னா இன்னைக்கு souls are வாழ்க்கையில, either இன்னைக்கு feeling உலகத்துல haunted மாயையினால or எல்லாருமே தாக்கப்பட்டு continually suffering பயந்துருக்காங்க. for being tolerated. மனிதம் வந்து So மனித they குலம் acknowledge வந்து the immense blessings பயத்தாலையும் which are credited, பயத்தால இருக்காங்க. and sorrow, pain, and இதுல suffering இறைவன் are வரும்போது inherent நமக்கு to it. நிறைய ஆசீர்வாதம் So கிடைக்குது. finally, the Supreme's அதனால handpicked and நம்மளுடைய complete peak and பாவம் பயம் inevitability, எல்லாமே நீங்கி போகுது. taking away from us இறைவனுடைய the fear, உதவியால lost, and நாம paralyzed. பயம் இல்லாம இப்போ நடக்க The முடியும். Supreme wants us, நம்ம கிட்ட surely இருந்து says in his museum, to பயம் be எல்லாமே exemplary நீங்கி போகுது. so that we can spread the light இறைவனுக்கு வந்து of the நிறைய promise பீசஸ் வேணும் and அவருடைய live மியூசியம்ல வைக்கிறது unlimited. மாதிரி. So அதனால அவர் நம்மள thank you so அப்படியே much. And ஆக்குறார். I would now request Sister Claudia to இப்போ நான் bless us சிஸ்டர் with the கிளாடியா flowers. Thank வரவேற்கிறேன். you. அவங்க வரவேற்புரை கொடுப்பாங்க. Happy New Year to all of you. ஹாப்பி நியூ இயர் The எல்லாருக்குமே. best way to start the year is to have இதான் வந்து three unlimited speakers to talk to you, to us. அன்லிமிட்டெட் So I ஸ்பீக்கர்ஸ் think வந்து they இப்போ are நம்ம going to முன்னாடி really இருக்காங்க. show us how to become unlimited இப்போ every way in the way நமக்கு we live. எப்படி ஒவ்வொரு விதத்துலயும் அன்லிமிட்டடா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. Everything to be unlimited. எண்ணங்கள்ல, We are really looking forward to see பேச்சுல. what more we are going to learn from them. So I நான் think வந்து that we ரொம்ப will ஆவலா have a good எதிர்பார்த்துட்டு இருக்கேன். opportunity இன்னும் to என்ன learn. அவங்க கிட்ட இருந்து கத்துக்க Since I have போறோம்னு. three unlimited, I put three different colors of flowers, so each நான் one 3 represents விதமான different மலர்கள் கொண்டு full வந்திருக்கேன். day வண்ணங்கள்ல. we offer today. ஒவ்வொரு So it's going to be just a pleasure to hear all of you. இது ரொம்ப And எதிர்பார்ப்போடையும், wish us மகிழ்ச்சியோடும் lots of நாங்க வெயிட் pleasure பண்ணிட்டு with இருக்கோம். all three. Thank you for being with us this day. ரொம்ப ரொம்ப Thank you. நன்றிகள் எங்களோட இன்னைக்கு இணைந்தமைக்கு. Well, thank you, Sister Claudia. And if you நன்றிகள் allow me சிஸ்டர் for a கிளாடியா. few months, I would also request to be highlighted Dr. Ashok Mehta, because he's hale and hearty back with us again. So if you can just ரொம்ப நாள் Mehta, கழிச்சு மறுபடியும் and welcome Dr. டாக்டர் Mehta. அசோக் மேத்தா வந்து I hope நம்மளோட all of ஜாயின் you might be பண்ணியிருக்காங்க. seen till February, and I'm sure you'll be there with us for that. இன்னும் And a few quick housekeeping பிப்ரவரி instructions. வரைக்கும் ஒரு சில We'll be எபிசோட் having the இருக்கு. top of the அதுக்கு conversation அவங்களும் ஜாயின் almost in பண்ணுவாங்கன்னு about 50-55 எதிர்பார்க்கிறோம். minutes. Please start rolling in your questions to me in the chat box right உங்களுடைய away. கொஷின்ஸ் Right எதுவா after இருந்தாலும் I டைரக்டா conclude, and டாக்டர் then பிரதர் we'll மனோஜ்க்கு definitely have a closing அனுப்பிடுங்க. meditation. So we'll be totally having a அதுக்கப்புறமா ஒரு wonderful க்ளோசிங் session as மெடிடேஷன் always. இருக்கும். So thank you so much, and over to all of you. Yeah, ரொம்ப actually, Dr. நன்றிகள். Mehta was here with video on. Right now, he's not, but he's with us. Very happy to welcome Dr. Mehta after you. டாக்டர் மேத்தா வந்து இணைந்திருந்தாங்க. இப்ப அவங்களுடைய கேமரா ஆன் ஆகல. ஆனா நம்மளோட தான் இருக்காங்க. Well, firstly, to everyone out there, a very ம். warm, எல்லாருக்குமே delightful, ரொம்ப ரொம்ப beneficial, important, and most valuable new year for 2025. And I'm ரொம்ப going முக்கியமான to ஹாப்பி நியூ இயர் spend one 2025. session with all of you to just see how we can நான் unlock என்னுடைய the power of a life that is unlimited. நண்பர்களோட இணைந்து And I இந்த have to say, I just don't know how வாழ்க்கையின் Manoj சக்தியை Manoj புரிஞ்சுக்கிறதுக்காக his நான் வெயிட் words பண்ணிட்டு and இருந்தேன். his poetry. Manoj brother, you are amazing. I think you might be மனோஜ் பிரதர் நீங்க ரொம்ப அருமையா Manoj கவிதை is எழுதுறீங்க. a consummate poet. It was just fantastic, fantastic. ரொம்ப Hi, நல்லா இருந்தது. Eric. Hi, Sister Bhumika. ம். So nice to see all of you. Happy New எரிக் Year. What a time that we're ஹாப்பி in நியூ these இயர். days, huh? So, Eric, we are talking எரிக் about பிரதர் being unlimited.
எல்லையற்று இருக்கிறத பத்தி பேசுறோம் இல்லையா? Where do we begin in the timeless presence எங்க of God ஆரம்பிக்கிறது? to be able to even understand the depths of that one word or இத sentence? பத்திய ஆழத்த புரிஞ்சுக்கிறதுக்கே 1 மணி நேரம் பத்தாதுன்னு நெனைக்கிறேன். Where would you start with that? இது எங்கேருந்து நீங்க ஆரம்பிப்பீங்க? Where would you start Well, with I can defining what it start. means? Mhm. I can start, Janaben, by saying I would start by just looking at both of you. நானு I know both of உங்க you, 2 பேரையும் பார்த்து and ஸ்டன் ஆயிட்டேன். I wish everyone listening at the moment could just யாரெல்லாம் put கேட்டுட்டு இருக்காங்களோ, all in my mind about you, because I won't be able to நான் express it all. But I know you're உங்கள very பத்தி என்னன்னு talented எல்லாருக்குமே performers, சொல்லணும்னு நெனைக்கிறேன். எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு. and I've been very, very closely watching our dear நான் sister வந்து Bhumi here, and ம் very few people know பூமிகா her சிஸ்டர in கொஞ்சம் Indonesia, so க்ளோஸாவே what she's பார்த்துட்டு இருந்தேன். doing. And yes, she may not have biodata like mine professionally, with CBC, அவங்களுக்கு but வந்து she's doing. என்ன மாதிரி I've been பயோடேட்டா sitting இல்ல, here with தெரியும். 10 இருக்கலாம். years, my own achievement in ஆனா CBC. அவங்க நெறைய சேவைகள் பண்ணிட்டு And I இருக்காங்க. know what you're doing, Janaben, with so many different ways of connecting. So if I நீங்க ஜென்னபென் so நீங்களும் வந்து நெறைய I விதங்கள்ல didn't know it would be also in the new year. I forgot that சேவைகள் it's பண்ணிட்டு connected இருக்காங்க. to the new year. இது வந்து நியூ So இயரோட thanks கனெக்டடான to டாபிக். end அப்போ of the year, ஒரு மெசேஜ் நாம பார்த்தது என்னன்னா, to all the centers across the world, was எல்லா that சென்டர்ஸ்க்கும் becoming unlimited உலகத்துல this அமைச்சோம். year. இது And வந்து this is அன்லிமிட்டட் kind of ஆகணும்னு சொல்றோம் being இல்லையா? on the bigger side, thinking big, having பெருசா courage யோசிக்கிறது, to return to some of the தைரியத்தோட. great ideas we used to have அப்போ many years ago, but that we ரொம்ப lost வருஷங்கள் முன்னாடி by living a little நம்ம bit கிட்ட நெறைய ஐடியா இருந்தது. in அதெல்லாமே our வந்து less limited zone. So I think watching both of you and what விட்டுட்டோம் you're நாம. doing, நானு I இப்போ really நீங்க find 2 பேரையும் to என்ன be from the பண்றீங்கன்னு heart. பார்க்குறேன் And சேவைய. just to give everyone who listen an idea, ஏன்னா for நீங்க Sister Bhumi to 2 be பேருமே next அன்லிமிட்டட். to our dear Mohini Didi, which is சிஸ்டர் பூமிகா who வந்து I asked to run மோகினி this தீதியோட with, of course, a team and other மோகினி தீதியோட seniors. சேவை பண்ணிட்டு இருக்காங்க. But for the last many years, Mohini Didi has been an கடைசியில incredible spiritual நெறைய mentor ஆடுங்கள். for all the centers in Americas. But எல்லா மோகினி எல்லா and சென்டர்ஸ்க்கும் அவங்க பெரிய I'm one of the clients, if you want, calling Bhumika regularly. நான் வந்து ஒரு கிளையண்ட்டுன்னு சொல்லலாம். சிஸ்டர் பூமிகா வந்து அடிக்கடி கூப்பிடலாம, எனக்கு இது பண்ணி தர முடியுமா? எனக்கு அது பண்ணி தர முடியுமான்னு கேட்கலாம். How many கேட்கிறேன். emails, Bhumiji, do you receive per day or requests? நான் இத கேட்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க எவ்ளோ So many இமெயில்ஸ் வந்து ஒரு requests நாளைக்கு உங்களுக்கு going வருது? the same day, the same time. Bhumi has to handle பூமிகா everything வந்து from I lost my handkerchief. Where is my handkerchief, Bhumiji? எல்லாமே வந்து Going ஹேண்டில் பண்ண from வேண்டியிருக்கும். to நான் go to கர்ச்சீஃப UN தொலைச்சுட்டேன். and do a big program. What do நான் you do? யுஎன் போய் So இந்த it's ப்ரோகிராம் like பண்ணோம். things that are crazy. அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்க. எல்லாம் எவ்ளோ பெரிய பெரிய விஷயங்கள் ஹேண்டில் பண்றாங்க. Because அது டைவர்சிட்டி இருக்கு அவங்க கிட்ட. I really, really feel பலதரப்பட்ட impressed விஷயங்கள because அவங்க கவனிச்சுட்டு how you're இருக்காங்க. handling it. I've பார்த்துட்டு never seen Sister Bhumi எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா rude to இருக்கு. me or impatient or something. என்கிட்ட I can கோவப்பட்டதில்ல. tell that she has 20,000 things in her head. 20,000 விஷயங்கள் Handles தலையில it ஓடிட்டு இருக்கு astonishingly உங்களுக்கு. with a lot of grace, a lot of gentleness. She's still நீங்க so ரொம்ப young after all கிரேஸ்ஃபுல்லா, these ரொம்ப years, ஜென்டிலா இருங்க. 20 years. She hasn't taken a 20 single வருஷமா exam அவங்களுக்கு பார்த்துட்டேன்னு once, ஒரு anything சின்ன like that. வெள்ளை That's முடி கூட her. இல்ல. So to me, I start right here on the screen நான் with வந்து Sister இங்க Jenna, ஆரம்பிக்கிறேன். with the unlimited you, Sister Jenna. Because when I see இப்ப what you சிஸ்டர் do ஜென்னாவ நான் in பார்க்கும்போது, your own way, very humble as well, but நீங்க you உங்க connect வழியில with ரொம்ப so many பணிவா இருக்கீங்க. personalities around the world. நெறைய பெரிய That பெரிய really ஆட்கள சந்திக்கிறீங்க. integrate this நீங்க philosophy, which உங்களுடைய is ஆர்டிகுலேஷன் complex, வந்து challenging, ரொம்ப and the grace, the elegance, the ரொம்ப sharpness of எலிகன்ட்டா your programs always amazes me. உங்களுடைய I think you're ப்ரோகிராம்ஸ்ல unlimited நீங்க in that. கொண்டு வரக்கூடிய Seeing the அந்த potential விஷயங்கள்லாம் ரொம்ப of நல்லா every இருக்கு. soul to be unlimited. எல்லாருடைய And பொட்டன்ஷியலும் seeing நீங்க talking பார்க்குறீங்க. to celebrities, to நீங்க people செலிபிரிட்டிஸோட who எல்லாம் பேசி absolutely பார்த்துருக்கீங்க. impress. And I think you always honor in each one of us the greatness நீங்க of வந்து the soul. You எல்லாரையுமே always seem மதிப்பு to குடுக்குறீங்க. you have that form of love, which is not like I love you, I hug you.
but it's I love you because I recognize the greatness in you. So I can talk for an நான் hour. வந்து உங்கள லவ் பண்றேன், I know I have my own கட்டிப்பிடிக்கிறேன்னு இல்ல. ஆனா நீங்க எல்லாருக்குமே அத வந்து உங்களுடைய மரியாதை மூலியமா தெரிவிக்கிறீங்க. நீங்க எல்லார் மேலயும் அன்பா இருக்கீங்கன்னு. We're being asked, each one of us in our own ways, to be breaking the limits of எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல நாம நம்மளுடைய லிமிட்ஸ வந்து தாண்டி வரோம் இல்லையா? quoting Moini Didi. நானு மோயினி தீதிய பத்தி சொல்லி You know how முடிக்கிறேன். much I've been asking Sister Moini. So சிஸ்டர் many பூமிக்கு வந்து தெரியும். நான் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் questions கேட்டிருக்கேன் மோயினி தீதிய. every night. ஒவ்வொரு நாளும் கேள்வி We do கேட்கிறேன். it every Saturday. And very ஒரு often I சனிக்கிழமையும் கேள்வி hear கேட்கிறேன். little complaint hidden. என்னுடைய ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். அது வந்து Why do we, how are we expected to do more? I can't. I'm tired. It's too much. நான் வந்து டயர்டா இருக்கேன். இது வந்து ரொம்ப Don't think that the load சிஸ்டர் that மோயினி was வந்து pressed சொல்லுவாங்க. upon you will reduce. Don't think you're going to have to do less. You will have to do more and much more. எப்பயுமே நீங்க நெறைய தான் போடணும். போக போக இன்னும் நெறைய தான் ஆகும். Increase your capacity. உங்களுடைய கெப்பாசிட்டிய மட்டும் Our அதிகமாக்கிக்கோங்க. capacity is unlimited. ஆனா நம்ம கெப்பாசிட்டி வந்து அன்லிமிட்டெட், எல்லையற்றது. We will never feel நம்ம unlimited. கெப்பாசிட்டி மட்டும் So அதிகமாக்கிக்கணும். I've been holding that in my heart. நான் அதையே பிடிச்சிட்டு இருக்கேன் என்னுடைய மனசுல. ஏன்னா அது ரொம்ப உண்மை அது. But it's the opposite. It gets more and more full. நம்ம வந்து காலியா இருக்கோம்னு நெனைக்கிறோம். ஆனா அது நம்ம ரொம்ப ஃபுல். நம்ம கெப்பாசிட்டி நெறைய இருக்கு. Don't worry about நானு என்னுடைய கெப்பாசிட்டில தான் இப்போ உழைச்சிட்டு இருக்கேன். நெறைய ஆக்கிக்கிறதுக்காக. அதுதான் வந்து என்னுடைய எல்லையற்ற தன்மையை பற்றி என்னுடைய முதல் எண்ணம். Sister You're Bhumika, you listening. want to start? Are you able to be with us right now and make abstraction? நீங்க எங்களோட தான் இருக்கீங்களா? I know where she is. And I know நீங்க எங்க இருக்கீங்கன்னு if தெரியும். we're எல்லா on விஷயங்களும். Zoom, but I know where she is, and there must be all kind of things happening, and she's pretending not நெறைய to. விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு Focusing, உங்களோட. focusing. Leave me alone. நான் ஃபோக்கஸ் பண்றேன். எங்களுக்கு உங்கள தெரியும். Thank you so நிமிஷம். much. And first of all, I would like to ரொம்ப give you நன்றிகள். Happy New Year. It's a very எல்லாருக்குமே special முதல்ல year. புது வருடத்தின் Thank you வாழ்த்துக்கள். for all these blessings which I'm getting from you எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றிகள். and encouraging words. It's really ரொம்ப ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. it's my honor, and I'm very இது blessed எனக்கு that பெரிய I can make it மதிப்புன்னே here சொல்லலாம். with all of you. It's beautiful moments together. And இது ரொம்ப thanks again, Eric Bhai, for நல்ல this மகிழ்ச்சியான நேரங்கள் making எனக்கு. me laugh. So நீங்க thank என்ன you. சிரிக்க வச்சீங்க. ரொம்ப நன்றிகள். Jenna Ben, thank you for you too. ஜெனபன் நன்றிகள். Your இந்த question that when முழு I heard டீமுக்கும் about நன்றிகள். unlimited, the first thought came in my mind is நான் அன்லிமிட்டெட் actually எல்லையற்ற தன்மை பத்தி before knowing கேட்ட myself, உடனே I didn't know that I can be unlimited. But when I came to know myself and God, that's where I understood நான் that yes, God is என்னை unlimited. பற்றியும் கடவுளை Not பற்றியும் only கேட்டதுக்கு God is அப்புறமா unlimited, but He also gives me கடவுள் மட்டும் knowledge அன்லிமிட்டெட் இல்ல. I am also unlimited like Him. நானும் எல்லையற்ற. So there are many aspects about this because it's very அதுல deep நிறைய and விஷயங்கள் powerful இருக்கு. that ஆழமா we can போக போக realize. Generally, we can see பொதுவா on outside level that yes, how much we can do, and that could be a vast. எவ்வளவு நம்மளால But செய்ய முடியும். also, for me, ஆனா when I opened my heart as being என்னுடைய unlimited, இதயத்தை திறந்து பார்க்கும்போது I experienced so many things. So நான் naturally, அனுபவம் பண்ணியிருக்கேன். I think God has given me நேச்சுரலா life. எல்லாத்தையும் அனுபவம் பண்ணியிருக்கேன். Yes, I am the child of God. And நானு everyone கடவுளின் is குழந்தை. everyone in the whole world எல்லாருமே are also கடவுளின் குழந்தைகள். of God. So just having that thought itself அந்த was ஒரு very எண்ணமே வந்து for everyone. என்னுடைய And மனதை it தெரிஞ்சிடுச்சு. became so easy to accept அதுக்கப்புறமா everyone. இது ரொம்ப It became so ஈஸி ஆயிடுச்சு easy எல்லாரையும் to ஏத்துக்கிறது. use my inner qualities in அப்ப interaction with என்னுடைய others. உள்ள இருக்கக்கூடிய குணங்களை என்னால யூஸ் பண்ண முடிஞ்சது. Somewhere it gave me அப்புறமா that ஆட்டோமேட்டிக்கா power, courage, or எனக்கு in தைரியம் my whole கிடைச்சது. day-to-day actions, interactions. என்னுடைய முழு நாள் வாழ்க்கையில It became so beautiful.
இது ரொம்ப நல்ல So being இருந்தது. unlimited, it's எல்லையற்றதா amazing, இருக்கிறதுங்க that value itself is so amazing. And அந்த வேல்யூவே வந்து அந்த when I குணமே think வந்து about ரொம்ப அதிசயமானது. sometimes it happens that certain ஒரு things சில we don't நேரங்கள்ல like about people, certain situations நமக்கு we don't மக்களை like. பற்றி ஒரு சில But விஷயங்கள் பிடிக்காது, but சூழ்நிலைகள் at that பிடிக்காது. moment, if I pause ஆனா அந்த myself நேரத்துல and think about myself ஃபோர்ஸ் as பண்ணக்கூடாது. unlimited, in a sense, நான் நீ my patience, எல்லையற்றவன் my அப்படின்னு confidence, நினைக்கும்போது, my நான் எல்லாருடைய இதயமும் ஓப்பன் ஆயிடும். becomes more unlimited, and it's easy அப்ப எண்ணங்களும் வந்து எல்லையற்றதாயிடும். everyone's whatever behaviors or attitudes. அப்ப எல்லாருடைய I can நடத்தையும் easily என்னால control ஏத்துக்க முடியும். myself. Like sometimes it could happen that என்னால கூட I என்னையே become ஏத்துக்க முடியும். limited because of whatever reason. But just having நான் this thought நானும் that வந்து லிமிட்டட் God ஆயிடுவேன். is ஏதாவது ஒரு unlimited, I'm காரணத்திற்காக. also His child, unlimited, நானுமே just வந்து open கடவுளுடைய my குழந்தை heart. தான். And then அப்போ நான் when it's இதயத்தை very ஓப்பன் practical, பண்ணேன். because these are இப்ப the thoughts பிராக்டிக்கல்ல and வரும்போது feelings in my heart. When that opens up, இதுதான் like என்னுடைய whatever the மனதுல situation வரக்கூடிய may be, எண்ணங்களாக இருக்கு. it becomes easy. So when you ask Brother அது Eric, ரொம்ப ஈஸி ஆயிடுது how அப்ப does it பிராக்டிக்கல்ல. happen? Actually, I don't count. So if I start to count, I guess it becomes difficult, right? So when I remind myself time to time that this is my family. நான் என்னையே ரொம்ப கவனமா Just பாத்துக்கிறேன் having that ஒவ்வொரு thought, நேரம். my family, I become unlimited. என்னுடைய குடும்பம்னு நினைக்கும் போது நான் எல்லையற்றதா ஆயிடுறேன். It's such a great virtue, isn't it? இது ரொம்ப நல்ல குணம் இல்லையா? It makes you இது உங்களை really reflect on your யோசிச்சு life, வைக்குது. your living life. உங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்க வைக்குது. Like you were saying, Eric, Sister Mohini shared நீங்க about capacity. சொன்னீங்க, சிஸ்டர் மோயினி வந்து சொன்னாங்க, Capacity கெப்பாசிட்டி expanding. அதிகமாக்கணும்னு சொன்னீங்க. I உங்க want to கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் start ஆகணும். first limited and then go into the unlimited, if you won't அப்ப mind. நான் முதல்ல எல்லைக்கு உட்பட்டது, அப்புறம் எல்லைக்கு அப்பாற்பட்டதுக்கு Being போறேன். raised in America, I want to come from a small அமெரிக்கால town. வளர்ந்தபோது I came over to America when I was 4 years old. நான் 4 வருஷமா I've இருக்கும்போது been here அமெரிக்காவுக்கு for வந்தேன். 5 decades. இங்க வந்து நான் 50 வருடங்களா When இருக்கேன். you're raised in this culture, so to speak, இங்க இந்த கல்ச்சர்ல நீங்க you வளரும்போது are trained. What you see, what you hear, உங்களை வந்து ட்ரெயின் பண்றாங்க. pornography, நீங்க என்ன வேணா ஆகலாம்னு சொல்லி வளர்க்குறாங்க. anything you want to do. நீங்க எது வேணா பண்ணலாம். Will be அதுக்கு placed எந்த லிமிட்டுமே where கிடையாது. you don't think it. I always remember that growing up. நானு I don't அந்த think வளர்ந்த any முறையை other நான் world எப்பயுமே ஞாபகம் country வச்சிருப்பேன். that are watching மத்த எந்த நாட்டிலையுமே country had that sort of tenant in the உங்க school. நாட்டுல இந்த மாதிரி சொல்லி உங்களை Where வளர்த்தாங்களா your தெரியாது. father, your auntie, உங்களுடைய your அம்மா, uncles, அப்பா, your grandma, your grandpas. தாத்தா, There was பாட்டி nothing that we were told we cannot do. எதுவுமே உங்களால பண்ண முடியாதுன்னு When you சொல்லவே இல்லை. think about that as you're growing, அது நீங்க வளரும்போது அதை யோசிக்கும் போது அந்த விதை இருந்தது and then there's இருக்கு இல்லையா? another seed of limitation. அப்புறமா இன்னொரு விதை You're a லிமிட்டேஷன் man, you're a woman, தடைகள். நீங்க you're half man, half ஆண், Indian, மகன், நீங்க you கருப்பு, are this age, you do நீங்க this, வந்து you இந்தியன், believe this is your religion. நீங்க இங்க இருந்து வரீங்க, இங்க இருந்து இதுதான் உங்களுடைய தேசம். Plays that அப்புறமா way because the world says உங்களுக்குள்ள ஒரு பகுதி வந்து இத this பத்தி is யோசிக்குது. wrong. இதுதான் நீங்க அப்படின்னு Remember சொல்ல those ஆரம்பிக்குது. days of innocence. ஆனா You அப்பாவித்தனமா can இருந்தக்கூடிய do அந்த anything you நான்கள்ல want to do. நீங்க எது வேணா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. Tug of war in you. அப்போ ஒரு டக் ஆஃப் வார் வந்து நடக்குது Push and உள்ளுக்குள்ள. pull. The இழு sometimes இழு it's trying to புஷ் அண்ட் release புல் you and the இருந்துட்டே push இருக்கு. is trying to push you back. The push is saying no. புஷ் வந்து உங்களை கீழே தள்ளுது, இல்ல You're செய்ய only முடியாது, this. You're only நீங்க that. இதுதான், நீங்க இதுதான் சொல்லுது. It's something connected very புல் வந்து closely to God and to கடவுளோட you. இணைந்ததா And இருக்கு. the pull டிராமா ஆஃப் isn't லைஃபோட இணைந்திருக்கு. about who you really are. அந்த புல் என்ன பண்ணுது, It's நீங்க what யாருன்னு you தெரியும். do. But it's similar to what you were sharing, Brother Eric. When நீங்க you சொன்னா போல put God's love, God's energy, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய we've எனர்ஜி பத்தி seen சொல்லுங்க. those Avyak Parivar shows. I know what it takes to produce shows. You know
what it என்ன means to சிஸ்டர் be அவ்யக்த பரிவார்ல வந்து நிறைய ஷோஸ் one பண்ணியிருக்காங்க. அதுக்கு billion என்ன dollars தேவைன்னு நமக்கு தெரியும். production of an international global show. ஒரு குளோபல் ஷோ You will be பண்ணும்போது given a part by the universe by drama. Child, உங்களுக்கு டிராமால ஒரு நடிப்பு கிடைக்கும். you will take care of my very special child who I need, healthy and well. நீங்க Take care of என்னுடைய her ரொம்ப from ஸ்பெஷலான ஒரு pregnancy குழந்தைய நீங்க to பார்த்துக்கணும். suffocating. ஹெல்தி And வெல்தி then she's got her own ஹெல்தியா life, பார்த்துக்கணும். whatever that is. அதுக்கப்புறமா அவங்க தன்னையே தான் All பார்த்துக்கணும். of it is wrapped up in that. She is அதுக்கப்புறம் அவங்களுடைய unlimited, ஃப்ரெண்ட்ஸு, not ஃபேமிலி limited, but expanding it. அவங்க So தன்னுடைய I எல்லையற்ற say to தன்மையில both of மட்டும் இல்ல, you, if எக்ஸ்பேண்ட் you ஆயிட்டு இருந்தாங்க. felt like you see me, எரிக், நீங்க என்ன where இன்ட்ரடியூஸ் பண்ணமைக்கு somebody can நன்றிகள். define an anomaly of a இது mold, வந்து a figure that there aren't many copies of that kind. And the இது Lord மாதிரி gave me ஒருத்தர் மாதிரி that இன்னும் நிறைய gift காப்பிலாம் along இல்லை with இல்லையா? all of you today. நான் உங்க எல்லார்கிட்டையும் You இனி have பேசிட்டு made இருக்கேன். me as a soul, God's instrument. என்ன எப்படி இறைவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தேர்ந்தெடுத்தாரு? I don't listen to people's limits. This is a big நான் one. வந்து மக்கள் சொல்றக்கூடிய எல்லைகளை பத்தி நான் The யோசிக்கிறது soul கிடையாது. by nature will tell you மக்கள் you're வந்து only supposed to do that much. நீங்க வந்து இதுதான் பண்ணணும் There is அப்படின்னு தான் something சொல்லுவாங்க. within you that is pulling you. ஆனா Remember the உங்களுக்குள்ள ஏதோ ஒரு metaphor of விஷயம் வந்து push. இழுக்குது. The push புல் அண்ட் புஷ் is the இருக்கு இல்லையா? drag, the pull is making புஷ் you வந்து move. உங்களை கீழே தள்ளுது, புல் And வந்து உங்களை மேல when உயர்த்துது. Brother Eric, everyone, and Sister இப்போ Bhumika, பிரதர் there is something எரிக், very பூமிகா சொன்னாங்க. mystical and powerful about the first lesson of the Brahma Kumaris. அப்போ பிரம்மகுமாரிஸோடைய They ஃபர்ஸ்ட் say லெசன்ல ஏதோ ஒரு you're a soul. சக்திசாலியான விஷயம் இருக்கு. நீ ஒரு ஆத்மான்னு சொல்றாங்க. In this body, you're not the body but the soul. நீங்க ஒரு நடிப்பை நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த உடல் கிடையாது. நீங்க ஆத்மான்னு When you சொன்னாங்க. looked at yourself in the mirror, அதுலதான் வந்து in உங்களை you பற்றிய is the விஷயங்கள் Brahman எல்லைக்குட்பட்டதெல்லாம் நீங்கி within you. போயிடுச்சு. When you're living a life of the unlimited, I feel நீங்க it's எல்லைக்கு very அப்பாற்பட்ட beneficial வாழ்க்கையை வாழும்போது that I will ask myself if I'm ever in an uncomfortable position, or if I'm having a situation with someone, or even with ஏதோ ஒரு சூழ்நிலை myself, இருக்கு, I'll go to God. I call God Baba. நான் வந்து கடவுளுக்கு போவேன், What is என்னுடைய happening பாபாவை within me? கூப்பிடுவேன், And every நான் இங்க time I என்ன ask பண்ணணும்னு that கேட்பேன். question, my heart melts. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த கேள்வி கேட்கும்போது என்னுடைய இதயம் So உருகி when I போகுது. look at this value of unlimited, அப்போ நான் I எல்லைக்கு look at அப்பாற்பட்ட it நிலைன்ற இந்த because வேல்யூ பார்க்கும்போது everyone has this energy in them. If they could எல்லாருக்குள்ளயும் இந்த only எனர்ஜி serve it லெவல் more, இருக்கு இல்லையா? if they could only serve it more. அது வந்து I've இன்னும் worked ஜாஸ்தி with தான் பண்ண முடியும். attachments, and it's நான் வந்து in the அட்டாச்மெண்ட்டை ரெடியூஸ் analysis பண்ண ட்ரை பண்றேன். of the Brahma Kumaris. I've defined it. அப்போ பிரம்மகுமாரிஸோடைய பாடங்கள்ல நான் They're படிச்சது, saying எல்லாரையுமே வந்து your அன்பு கொடுங்க. attachments are reducing, and only அப்போ love வந்து is உங்களுடைய increasing. அட்டாச்மெண்ட் ரெடியூஸ் ஆகும். So for இப்போ I want to throw a question out to both of you now, because for those of you இப்போ who are watching, இன்னொரு Brother கொஸ்டின் Eric பத்தி has கேட்குறேன். been very பிரதர் எரிக் வந்து closely connected to Didi, who is the spiritual mentor. I call her the spiritual mentor of the Brahma Kumaris at this time. Sister Bhumi, coming from a small தீதி town வந்து in Gujarat, தீதியோட ரொம்ப நாள்ல coming அவங்கள to the ஒர்க் United பண்ணியிருக்காங்க. States, being with this சிஸ்டர் sweet பூமிகா வந்து Sister Mohini, who we call Didi Mohini, the right arm, the அஹ், person who keeps her going. Both of you have a ரெண்டு very பேருமே deep role with this soul. And the lessons ரொம்ப of இந்த சோலோட ரொம்ப Jesus and life has shown you how to live ரொம்ப an நெருக்கமா unlimited இருந்திருக்காங்க. way. Is there one thing that stands நீங்க out ஏதாவது to ஒரு you விஷயம் that you can share மோகினி with தீதி us கிட்ட இருந்து சொல்லுங்க. that made you remember the அஹ், power of the unlimited by being in her company or talking to அவங்களோட her? தொடர்புல இருக்கும்போது இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தன்மையை I எப்படி think ஃபீல் we have பண்ணியிருக்கீங்கன்னு many, சொல்லுங்க. many examples. Just one. பூமிகா கிட்ட And, இருந்து you know, கிட்ட இருந்து நிறைய she எக்ஸாம்பிள்ஸ் comes இருக்கும். from maybe ஆனா you எனக்கு didn't know that small town in Gujarat. I come from a small மோகினி town தீதிஜி வந்து in குஜராத்ல இருந்து France, வராங்க. and they சின்ன actually நான் வந்து always சின்ன பிரான்ஸ்ல இருந்து ஒரு சின்ன keep கிராமத்துல things இருந்து வரேன். extremely limited. You know, very small நாங்க வந்து town thinking, கிராமங்கள்ல வந்து negativity, லிமிட்டடா இருக்கும் இல்லையா? change
சிந்தனை, going on, பேச்சு not எல்லாமே. make any changes. So I can relate to that. But I'm sure Bhumiji எந்த must have சேஞ்சும் பண்ணாதீங்க. many situations where Sister Moini நீங்க Didi takes us சிஸ்டர் through பூமிகா, limited உங்ககிட்ட நிறைய maybe எடுத்துக்காட்டு இருக்கும் இல்லையா? Bhumiji first. You go எப்படி first. வந்து அப்ப Well, எப்படி இருக்கும்? basically, you know, I really feel எனக்கு that I'm glad you introduced this idea of limited also, Janaben. நீங்க லிமிட்டெட் பத்தி நீங்க சொன்னீங்க. Moini Didi, that I find that every time I feel I'm stuck, ஒவ்வொரு தடவையும் நான் எங்கேயா மாட்டிக்கிட்டா போல feeling இருக்கும்னா, a certain pressure or certain ஏதோ ஒரு limitation ப்ரெஷர் or அனுபவம் ஆகுது, certain ஏதோ ஒரு லிமிட்டேஷன் அனுபவம் feels a bit ஆகுது. unpleasant usually. எனக்கு ஏதோ This பிடிக்கலன்னு Didi, வச்சுக்கோங்களேன். this is happening. She interacts தீதி with me இந்த மாதிரி நடக்குது. in such a way that அவங்க என்ன the பார்க்க வைப்பாங்க ஒரு விதத்துல. அப்ப என்னுடைய சக்தி அதிகமாகிற மாதிரி இருக்கும். என்னுடைய பார்வை விரியிற மாதிரி இருக்கும். ability to be detached, my அப்போ ability to என்னால அன்பு connect. செய்ய முடியும். I think she ஆம், sees which virtue to அப்போ to use and to push the button saying எந்த குணங்களை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். sometimes அது my வந்து limitation விரிவாக்கணும்னு will தெரியும். see the limitation of myself ஒரு சில or நேரத்துல the நாம situation. நம்மளுடைய லிமிட்டேஷன் And சரி, கூட sometimes I இருக்கிறவங்களுடைய feel லிமிட்டேஷன் also like I'm able to பார்க்குறோம். அப்போ articulate truth தீதி வந்து அதை in such a way கரெக்டா that புரிஞ்சுக்கிட்டு I உண்மையை see வந்து சரியா beyond சொல்றாங்க. my limitation. And I இப்போ see that என்னுடைய someone தடைகள்லாம் தாண்டி என்னை பார்க்க வைக்கிறாங்க. someone is doing wrong, someone is யாரோ ஒருத்தர் தப்பு making பண்றாங்க, big mistakes. I can பெரிய see தப்பு by பண்றாங்க. seeing goodness in நான் them. வந்து I can respond by அவங்களுடைய நல்லதை being பார்க்கலாம். very patient, very humble, very forgiving. ரொம்ப She makes me பொறுமையா see that, which is beyond the border of my limit. And I find that என்னுடைய லிமிட் எல்லாம் தாண்டி limited is என்னை பார்க்க connected வைக்கிறாங்க. to breaking my ego. When I was thinking about இறைவனோட God, தொடர்பு பண்ணும்போது என்னுடைய something ஈகோ one வந்து என்னை தடைப்படுத்துது. that limits my life. And it's இதுதான் really வந்து என்னை nothing else. It's not தடைப்படுத்துது, லிமிட் anger. It's பண்ணுது. not. There are consequences. But கோபம் the இல்ல. limit is. கோபம்லாம் வந்து Actually, அதனுடைய I'll tell தாக்கம். you a beautiful story later about a seagull who wanted to அப்போ fly நான் ஒரு very high at a very high speed. அப்புறமா ஒரு கதை சொல்றேன். I'll tell you ஒரு later. பறவை So வந்து ரொம்ப உயரமா, ரொம்ப வேகமா take பறக்கணும்னு example of the நினைச்சது. seagull. You may know the story. But first, Bhumiji, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். your இப்போ capture பூமிஜி with நீங்க Miss Unlimited World, Moini Didi, can have a new title. மிஸ் அன்லிமிட்டெட் வேர்ல்டு மூவி பத்தி நீங்க ஒரு Curious to எடுத்துக்காட்டு know. சொல்லுங்க. It's a beautiful question. And yes, ரொம்ப நல்ல it's கொஸ்டின். going to be 22 years I'm being with Didi. So in this whole journey being with her, இந்த I've முழு never seen ஜேர்னில a person like her, especially தீதி போல ஒருத்தர் when நபரை she's பார்த்ததே how இல்லை. she is very unlimited naturally. Two qualities of ரொம்ப hers. நேச்சுரலாவே அவங்க அன்லிமிட்டெட். I have seen her நான் have அவங்கள love பார்த்துருக்கேன். and care for each and everyone. Doesn't ஒவ்வொருத்தருக்கும் matter அன்பும் the person லவ் அண்ட் is கேர் வந்து on a கொடுப்பாங்க. high position or a small உயர்ந்த position, நிலையில இருக்காங்களோ, whatever சின்ன நிலையில task இருக்காங்களோ, that எந்த மாதிரி that இருந்தாலும் person சரி. is playing. But for her, her love ஆனா and அவங்க care is same எல்லாருக்குமே unlimited for everyone. லவ் அண்ட் And கேர் here கொடுப்பாங்க, love அன்லிமிட்டடா. not on just a superficial way, like okay, you care for somebody who லவ் அண்ட் கேர் வந்து has ரொம்ப that physical சூப்பர்ஃபிஷியலாலாம் இல்லை. needs, that physical needs that she does take care, of course, and have எல்லாருக்குமே expressed என்ன that தேவையோ also. அது வந்து எல்லாருக்குமே But கொடுப்பாங்க. taking care of everyone's feelings, I have ஆனா seen ஒவ்வொருத்தருடைய her ஃபீலிங்ஸும் practically அவங்க டேக் கேர் so பண்ணிப்பாங்க. much naturally every அது day. வந்து ரொம்ப And I நேச்சுரலா have பண்ணுவாங்க. learned that from her. நான் Not அதை just கத்துக்கிட்டு இருக்கேன் taking அவங்க care கிட்ட. of feelings of others, but taking care of மற்றவங்களுடைய feelings ஃபீலிங்ஸ் herself, means that she மட்டும் never கிடையாது, ever தன்னுடைய wants ஃபீலிங்ஸும் அவங்க நல்லா something ஹேண்டில் from பண்ணிப்பாங்க. anyone. And even her story, when I heard whatever அவங்களுடைய incidents ஸ்டோரி from her childhood, whatever she used to share, she always said that I don't like sorrow. Of course, we don't like அவங்களுக்கு it, சாரிங்கிறது but பிடிக்காது. it's so natural for us to take sorrow from others, for little நம்ம things. வந்து நேச்சுரலா For her, மற்றவங்க it's கிட்ட so துக்கம் natural எடுப்போம். that she doesn't இது take ரொம்ப sorrow நேச்சுரல் from நினைப்போம். anybody. And
ஆனா அவங்க That's யார்கிட்ட why இருந்தும் when துக்கம் எடுக்க she's மாட்டாங்க. taking care of her feelings, that's why she's அதனால also தான் அவங்களால taking அவங்களுடைய those feelings. ஃபீலிங்கும் And பார்த்துக்க முடியுது. that's the மத்தவங்களுடைய biggest ஃபீலிங்கும் பார்த்துக்க முடியுது. அதுதான் வந்து what to அவங்க say கிட்ட நான் பார்க்கக்கூடிய elevated action or மிக உயர்ந்த செயல்னு சொல்ல divine முடியும். whatever, but it's amazing that to do that இது for வந்து ரொம்ப others, ஆச்சரியமான it's விஷயம். really unlimited. I don't think so everyone can do on that level, which I have seen. எல்லாருமே அந்த But நிலையில that's செய்ய why முடியுமான்னு எனக்கு when தெரியல. we see her அதனால தான் physically, we அவங்கள feel this பார்த்தாலே different virtues and qualities in her. அவங்களோட பார்த்தாலே That's why விதவிதமான inspiration குணங்கள் comes from தான் தோணும். It's beautiful, beautiful. ரொம்ப A நல்லது. question that I have for both of you, and maybe you can throw it உங்க out 2 there. பேருக்கும் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. There are certain moments in your life where, like Eric was உங்களுடைய saying, வாழ்க்கையில you don't think you can anymore. என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு தோணியிருக்கும் இல்லையா? Simple as, oh, I have to wake ஒரு up at சின்ன this time again. I don't feel சின்ன like it. எடுத்துக்காட்டு கூட இருக்கலாம். நான் வந்து That simple. இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், என்னால I எழுந்துக்க wake up முடியாது. at 1, but can somebody else cover my 1? I just can't. Or இது there's a moment in your எனக்காக life நான் இந்த நிகழ்ச்சி பண்ணணும், என்னால முடியாது. இத வந்து வேற யாராலாவது so செய்ய you know முடியுமா? that at that நீங்க moment you don't have it in you. What have you turned ஒரு to பாயிண்ட் உங்களுக்கு when தள்ளப்பட்டு that அது அந்த நேரத்துல இனிமேல் எனக்கு முடியாது அப்படின்னு failure தோணும்போது, comes? இந்த மாதிரி நேரத்துல நீங்க எப்படி முன்னேறுவீங்க? We'll both answer similar ways, I'm sure, Bhumiji, but to me, and I do feel, contrary to எனக்கு Moini Didi, or I don't know about you, ஒரு Bhumiji, சில நேரங்கள்ல for me, I do feel sometimes, like screaming, saying, "Stop it! I can't கத்தணும் move. போல I இருக்கும். want to இதுக்கு மேல என்னால I முடியாதுன்னு want சொல்ல to தோணும். unplug my phone and just watch a nice நான் TV. வந்து என் போனை ஆஃப் பண்ணணும்னு தோணும். Leave me alone. Leave me alone." என்னை தனியா விட்டுருங்க Because அப்படின்னு when I'm தோணும். in that mood, I know I'm not நான் அந்த மாதிரி in the proper mood, and மூட்ல it இருந்தேன்னா happens. And when it happens, to be honest, அந்த மாதிரி this is நடக்கும்போது the time when I realize that I cannot அந்த become நேரத்துல bigger, better, without என்னால doing பெருசா இருக்க things முடியாது, I நல்லா இருக்க want. முடியாது அப்படின்னு தோணும். I just can't do it. It's like if I'm என்னால having a கண்டிப்பா meditation, முடியாது அப்படின்னு தோணும். and like at the moment I have a problem with my knee, I can't இப்போ do things இந்த like that. நேரம் I வந்து need a doctor. எனக்கு ஒரு I need someone to முட்டியில பிரச்சனை plumb இருக்கு, my எனக்கு ஒரு டாக்டர் வேணும், we have big problems with plumbing. So I need help, if my எனக்கு உதவி if வேணும். we have a problem with the water, I need a plumber. So I know that when I'm stuck a little bit or feel என்ன எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா uneasy with myself, with the அஹ், world, எனக்கு that's when அன்ஈஸியா I தோணும் இல்லையா? really appreciate அப்பதான் என்ன my connection with God, and just taking a moment to அப்பதான் நான் இறைவனோட என்னுடைய to go தொடர்பை deeper with வந்து God. நான் பாராட்டுவேன். With the நான் list வந்து of இறைவன் கிட்ட action தப்பான or வழியில போய் devotional கம்ப்ளைண்ட் complaints பண்ணக்கூடாது. doesn't really, we call it very devotional feeling, but it doesn't work the same way as going there with a right. This is my dad, ம். this is my teacher, this is my நான் best friend, this is my இவர் தான் best என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, I இவர் can't தான் என்னுடைய have அன்பானவர் the அப்படின்னு rights over that soul, எனக்கு and I need உரிமை some இருக்கு. help. I need to be எனக்கு say, உதவி help in வேணும். a sense, please do it for me. இது It's not நீங்க help, பண்ணிடுங்க it's அப்படின்னு please சொல்ற be மாதிரி with இல்ல. me. And என் கூட இருங்க அப்படின்ற அன்பு. and then when I'm with you, whew, நான் உங்க feel, கூட இருக்கும்போது I'm You're open. regenerating my energy, and என்னுடைய even எனர்ஜி if அதிகமாகிறது உதவுறேன். suddenly feels அப்போ எதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருந்ததோ close by, இது ஒரு to பிரச்சனையே கிடையாது. appreciate naturally. And I know we talked, and strangely enough, we talked a lot about Moini Didi. நாங்க நிறைய மோயினி If தீதி you're பத்தி பேசுவோம். by the end of the ஆ, talk, who is this ஆம். Moini Didi? So யார் இந்த மோயினி தீதின்னு she கடைசியில has அவங்களுக்கு ஒரு acted பிக்சர் கூட well. காமிக்கலாம். And I know when I met her, நான் அவங்கள சந்திச்சப்போ same when I met the ரொம்ப seniors, முன்னாடி I honestly came the first time to Moini Didi with a list of ஒ- questions. ஒரு ஃபர்ஸ்ட் தடவையே நான் Especially பெரிய being in லிஸ்டோட my வந்து 20s, சந்திச்சேன். I was நான் வந்து ரொம்ப சின்ன I வயசுல didn't know what to ஜாயின் do பண்ணேன். most of the time. So எனக்கு என்ன பண்றதுன்னு ரொம்ப I நேரம் remember தெரியாது. being in Queens at the time, and then we அப்ப asked நான் the குயின்ஸ்ல இருந்தேன். principal, the general director, to walk in. And Moini Didi அப்போ walked in, and ஜெனரல் she டைரக்டர் was வந்தாங்க. very young, a little bit impressed. She said, நான் she smiled, and what she said, Bhumi, it's so true. She சின்ன doesn't care. வயசுல I feel it right away.
she came அவங்களுடைய in, அன்பு வந்து உடனே ஃபீல் ஆச்சு. energy came in the room, அப்போ and she எனர்ஜி asked me, வந்துச்சு. "What are புது your எனர்ஜி questions?" வந்தது. And I was அப்ப like, கேட்டாங்க, இது உங்களுடைய when I கொஸ்டின்ஸ் was என்னன்னு. reading the first நான் வந்து question அத from பார்த்து Madam, படிச்சுட்டே இருக்கும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் she கொஸ்டின் identified வந்தது. a question. Oh no, this is not இது வந்து question. கேள்வியே I கிடையாது. was இது got வந்து so பிரச்சனையே very கிடையாது. nervous, thinking I don't see any question anymore. And I இப்போ told her, நான் "What என்கிட்ட question?" எந்த கொஸ்டினும் இல்ல So honestly, அப்படின்னு தோணுச்சு. I told her, I don't know. It seems I don't know. Something happened on my paper. என்ன these ஆச்சுன்னு தெரியல questions, என்னுடைய பேப்பருக்கு. they The just love of it. they went away. And I find that எல்லாமே போயிடுச்சு. God, that's the same நான் thing. கடவுளோட தொடர்பு கொள்ளும்போது God looks at இதே you மாதிரி தான் and நடக்கும். says, "What is your கடவுள் problem?" வந்து And if you கடவுள் reply, பார்த்துட்டு "God," you கேட்பாரு, say, உங்களுக்கு என்ன குழந்தை பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, "I don't know, it's gone. Most of the gone இல்ல somewhere. எனக்கு தெரியல, அது போயே I போச்சு don't know அப்படின்னு anything." சொல்லிடும். So God's இது வந்து presence, பிரச்சனையே கிடையாது. to me, I never கடவுளுடைய found solution. பிரசன்ஸே வந்து I haven't found, even Modi Didi is great, but I can't மோயினி access தீதி கூட her கிரேட் தான். 24/7. But God, ஆனா அவங்கள வந்து என்னால 24 மணி நேரமும் for தொடர்பு கொள்ள seven, முடியாது. maybe Bhumi, we can arrange that. I don't need God, but now I still need God. இறைவனை வந்து 24 மணி I நேரமும் have to தொடர்பு tell you, கொள்ளலாம். like sometimes when I look at the younger generation, maybe the நான் adults doing சின்ன it, வயசுக்காரங்களை and பார்க்கும்போது I see how they waste a lot of time on social அவங்க media, நிறைய on their phones, நேரத்தை சோஷியல் மீடியால development. வேஸ்ட் பண்றத பார்க்குறேன். And I wonder how come sometimes we step into an unlimited mentality in எப்படி something வந்து நம்ம small. ஒரு சில நேரத்துல We எல்லைக்கு believe அப்பாற்பட்ட that நிலையில something போயிடுறோம். small, நம்ம something வந்து big சின்னதா ஒரு in விஷயத்த our soul, நம்புறோம். we can really put a lot of thought in it, but it's not getting நாம அதுல anywhere. நிறைய எண்ணங்கள் போடலாம், ஆனா It's அது taking everything from you. And I நம்மளுடைய wonder, எல்லா எனர்ஜியும் எடுத்துக்குது. to the question, and even hear what Sister Bhumika is saying, that was there a கொஸ்டின் time ever whether when before you போறோம் came to இல்லையா? New York, during New York, where something was more than what you could handle, and you kind of thought to நியூயார்க்ல yourself, வந்து wait a minute, you got a little bit, I don't know how to do this. நமக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியல, Method எப்படி நான் வந்து முன்னேறுறது to take you அப்படின்னும்போது, out of the limited into the unlimited. எப்படி வந்து எல்லைக்கு உட்பட்ட நிலையில இருந்து தன்னைத்தானே வெளியில Yes, எடுக்கிறது. there were many moments like that actually. Mm. Many times it happened to me. நிறைய தடவை And எனக்கு at ஏற்பட்டிருக்கு. that time, I generally pause myself actually. அந்த I நேரத்துல pause நான் ஒரு நொடி because நிறுத்திப்பேன் I நான். really had to talk to and sort out what is going on inside of me. அப்போ So நான் எனக்குள்ளேயே first thing பேசி I என்ன give நடக்குதுன்னு myself நானே courage. புரிஞ்சுக்கணும். I tell myself, don't give up. முதல்ல நான் என்னை Don't give up. ஊக்கப்படுத்திப்பேன். Wherever you விட்டுடாதீங்க, whatever விட்டு extent you கொடுக்காதீங்க. can go, just go. எவ்வளவு தூரம் போக முடியுமோ And போங்க. just put in. So that's என்ன how மாதிரி I முயற்சிகள் encourage போடணுமோ myself. போடுங்க. And அப்படிதான் நான் what என்ன I did, ஊக்கப்படுத்திப்பேன். I tell myself that by நான் doing எனக்கு what என்ன I'm சொல்லிப்பேன்னா, doing, it will benefit many souls. நாம So என்ன I பண்றோமோ say, அதன் I மூலியமா don't நிறைய know what ஆத்மாக்களுக்கு is going நன்மை to ஏற்படும். hurt, but after all, I'm going to get lots of blessings from everyone. நீ- And that கடைசியில எனக்கு doesn't நிறைய matter to me. ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இல்லையா? It makes me out of that little, little அப்போ space. என்ன And இந்த also எண்ணங்கள் வந்து my என்ன அது coach, உள்ள இருந்து வெளில Miss எடுக்கும். Didi is always with me, so she's the great தீதி example. வந்து எப்பயுமே என் கூட But இருக்காங்க. always I look at all our senior daddies and of course Brahma Baba's சீனியர் life, தாதிஸ்லாம் what இருந்திருக்காங்க. we have heard, haven't seen, but heard his life story. And I just think about him. அவங்களுடைய லைஃப் And ஸ்டோரி of எல்லாமும் course, கேட்டிருக்கோம். Shiv Baba is our father, Supreme Soul. சிவ பாபா நம்மளுடைய அப்பாவா So இருக்காரு. his qualities are being seen through these instruments, where I அந்த always அவருடைய admire his குவாலிட்டிஸ்லாம் வந்து principles இந்த and இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் how மூலியமா he நம்ம wants to பார்க்குறோம். be and wants me to be in my அப்போ இறைவன் instruments and in என்னை my எப்படி பார்க்கணும்னு paths. நினைக்கிறாரு So அதுவும் that's புரியுது how அவங்க I மூலியமா. take 2 minutes for myself அப்படிதான் நான் எனக்காக ஒரு and சில நிமிடங்கள் listen கொடுத்து to அதை it, நான் and புரிஞ்சுப்பேன். I did come out of it. And of அப்போ course, அதுலேருந்து நான் வெளில வருவேன். there was a lot of contribution from Moini side also, because there were so many things which were never ஏன்னா நிறைய விஷயங்கள் said in words, but she understood me very well. So from வார்த்தைகளால சொல்லனாலும் so மோயினி தீதி வந்து but என்னை she நல்லா helps புரிஞ்சுப்பாங்க. me incognito way, like she gives me அவங்களுக்கு space, என்னை she மறைமுகமா gives me எனக்கு உதவி motivations பண்ணுவாங்க. for my, and
எனக்கு blessings ஆசீர்வாதங்கள் and குடுப்பாங்க. wishes, and that's where I feel thank you. Yes, she helped me to get out of it. அப்பதான் எனக்கு So புரியும். ஆமா, yeah, நன்றிகள். this is நீங்க what எனக்கு ரொம்ப I ஹெல்ப் பண்ணீங்க wish for அப்படின்னு புரிஞ்சுது. No, I in love a that sense. answer. I love that answer because the place that we all go first ஏன்னா is inside. Like, what's going on? நம்ம What do you need? முதல்ல போறது வந்து உள்ளுக்குள்ள தான் போறோம். And ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் அது புரியும். அப்பதான் வந்து கனெக்ஷன் that light that comes in as a power அது to give us நம்மளுடைய strength சக்தியா to மாறுது. be. And I think நம்ம வந்து you நம்புறோம் know இல்லையா? this, and maybe you know now, but for many ம். of the உலகமே Brahma தெரியாதப்போ Kumaris students and teachers I've பிரம்மகுமாரிஸ்ல we're ஸ்டூடெண்ட்ஸும் surrounded by டீச்சர்ஸும் such an overwhelming amount of good people. எல்லாம் நிறைய And not நல்ல only மக்கள் good சூழ்ந்து இருக்காங்க. people, but they're also very அப்ப நல்ல மக்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. you enter into a period, a moment where you அப்போ say, how ஒரு do I சூழ்நிலையில get into the limited? எல்லைக்கு அப்பாற்பட்ட And நிலையில one இருந்து interesting எல்லைக்கு question உட்பட்டதுல for us when it comes on to ஓ, matters of the world. Maybe you don't உலகத்தில் feel ஒரு this உச்சங்கள் now, but even till today, it might இன்னைக்கு be a வரைக்கும் Pisces thing, Bhumika, I don't know if you're born in the month of March. But மேபி can நீங்க மார்ச்ல you can பிறந்திருக்கீங்க. acknowledge weakness எனக்கு and வந்து suffering in people. மக்களுடைய Whenever I துடிப்பு வந்து see பிடிக்காது. நான் எப்பெல்லாம் அதை I பார்க்கறேனோ know I've gone into something limited. I can't help நான் வந்து me எல்லைக்குட்பட்டதுக்குள்ள போயிடுவேன். seeing their suffering. அவங்களுடைய And துடிப்பு here பார்க்கும்போது என்னால in அவங்களுக்கு limited, ஹெல்ப் பண்ண I முடியாது. can't help இப்ப இந்த but எல்லைக்கு அப்பாற்பட்ட pacified தன்மை the வந்து suffering of people, because you mentioned about எனக்கு Moni உதவி பண்ணும். does not like suffering. She doesn't believe in it. மோயினி Sometimes சிஸ்டருக்கு சஃபரிங்கே பிடிக்காது and you have to step அப்படின்னு into the சொன்னீங்க. limited in order to help அப்ப another நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட person நிலையில also போகணும் இல்லையா? well. Could you share with our audience and friends today நீங்க what you நம்ம have ஆடியன்ஸ்க்கும் done to help a ஃப்ரெண்ட்ஸ்க்கு loved one who is trapped in the limited? எப்படி வந்து உங்களுக்கு And பிடிச்சவங்களுக்கு maybe அன்பானவர்களுக்கு out of it, யார் வந்து மாட்டிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து how you create எப்படி in that person what நீங்க you ஹெல்ப் do பண்ணுவீங்க? that எந்த person மாதிரியான எண்ணங்கள் to get உருவாக்குவீங்க? out of that limited condition? அந்த Does the question make sense? Bhumiji, yeah? எல்லைக்குட்பட்ட நிலையிலிருந்து வெளில எடுக்கிறது. We love to listen to you. We haven't had a chance to listen to நாங்க you often, so it's good. We take advantage. நீங்க பேசி நாங்க நிறைய கேட்டதில்ல. ஸோ Also, இப்ப yeah, இந்த because அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். when I see somebody and as you saying suffering or whatever, யாராவது there துன்பப்பட்டு are இருக்கும்போது different scenarios, right? Like in worldly, we can see some people are hungry and stress and all those things. ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். In our day-to-day life, the people who are ஆனா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல surrounded near us, our relatives and all those நம்மளுடைய friends or உறவினர்களுக்கு பிரச்சனைகள் so இருக்கலாம். sometimes it's not ஒரு they சில are நேரத்துல hungry or they are stressed or anything like that. அவங்களுக்கு பசியோ But ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல. you might ஆனா feel that they need some kind of support, cooperation, right? அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி And தேவைன்னு புரியும். both scenarios, like if I see people around me, how do I help them? Is இப்போ என்னை சுத்தி அவங்க அந்த மாதிரி பார்த்தோன்னா எப்படி நான் ஹெல்ப் பண்ணுவேன்னா, நான் I help outside, I need to வெளியில see வெளிப்புறமா this உதவி thought பண்ணதுக்கு பண்ண or முடியாது. inside of me looking at that எனக்குள்ள நான் person. ஒரு எண்ணத்தை உருவாக்குவேன், And பவர்ஃபுல் when I எண்ணம். see that soul, first thought நான் அந்த about ஆத்மா their வரும்போது good quality, like what I have experienced from that person. Why I am doing நல்ல that? குணம் Because அவங்க கிட்ட இருந்து that soul is பார்த்த very நான் நல்ல discerning. குணத்தை நான் Even though that soul has many பார்ப்பேன். specialities and good things, அவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் but at that time அந்த they are not நேரத்துல showing that. But when I அவங்க see யோசிக்காம that இருக்கலாம். thought நான் அதை process உருவாக்கும் பொழுது create thoughts in them also. Like it's like அது a அவங்களுக்குள்ளேயும் அந்த எண்ணத்தை it's உருவாக்கும். it makes atmosphere, its vibrations, right? So the first அது thought அது of வந்து that அந்த soul is சூழ்நிலையிலையும் பரவுது அந்த to create வைப்ரேஷன். such a powerful thoughts, not only அப்போ for us ஃபர்ஸ்ட் but for that நான் soul.
எனக்காக மட்டும் இல்ல, So, அவங்களுக்காகவும் for ரொம்ப example, சக்திசாலியான எண்ணங்கள உருவாக்கணும். I know all of you also for years, right? So நான் உங்க I எல்லாருக்குமே have எல்லாரும் பல lived வருஷமா with தெரியும். you. I have met you time to time. நான் வந்து And உங்களோட I வாழ்ந்ததெல்லாம் have கிடையாது. seen somewhere என்னுடைய some மெமரியில great value இந்த in this ஆத்மால person. I can see அவங்களுடைய that மிக உயர்ந்த that குணத்த நானு I ஞாபகம் have வச்சுப்பேன். never seen your face நான் down வந்து உங்க but முகத்த கூட always பார்த்தது in இல்ல. a same state of mind, which I always எப்பயுமே வந்து admire ஒரே in மாதிரியான this person. மனநிலையில It's பார்த்திருப்பேன். unique அத நானு personality, and that is உங்களுடைய why you are யூனிக்னஸ், doing ஸ்பெஷாலிட்டி the way you are சொல்லணும். doing it. So what நீங்க I எந்த மாதிரியான சேவை say பண்றீங்க? one word, but I keep in my memory track somewhere for you. நானு வார்த்தைகளால சொல்லாம I இருக்கலாம். think ஆனா இது என்னுடைய எண்ணங்கள்ல அது so. கண்டிப்பா ஸ்டோர் Whenever I ஆயிருக்கும். see you, first thought I அப்போ have உங்கள is நான் எப்போ that வரும்போது quality for you. அந்த Arrogance. குவாலிட்டியிலேருந்து Such a வரக்கூடிய எண்ணங்கள humble ஃபர்ஸ்ட் brother உருவாக்கும். for me. From day one, the way அப்போ he ஃபர்ஸ்ட் interacted with நாள்லேருந்து me, the எரிக் way பிரதர் வந்து he talked to me, எனக்கு I மதிப்பு feel குடுத்தாரு so இல்லையா? elevated. So whenever I அதுல see நானு you, மிக உயர்ந்ததா I ஃபீல் bring பண்ணுவேன். that quality in my thought. நான் So அந்த that குவாலிட்டிய way வந்து I feel முதல்ல கொண்டு வருவேன். everybody அதனால around me, நானு even எல்லாரோடையும் for அப்படிதான் the நடந்துப்பேன். souls whom I don't know in the world. நான் வந்து So in that யாரை unlimited பத்தி way, தெரியாதோ I அவங்கள want பத்தி to யோசிக்காம, create my innate qualities, like as I have innate quality of love. எனக்குள்ள இருக்கிற குணங்கள் போல So it's not அன்பு, only I am அமைதி, peaceful and loveful. நான் மட்டும் அன்பு, அமைதி மட்டும் இல்ல. எல்லா ஆத்மாக்களுக்கும் அது ஒரிஜினல் So I'm குணம் repeating இல்லையா? that thought in myself. அப்போ That நான் அது as I திரும்ப திரும்ப am, ரிப்பீட் they are. பண்ணும்போது, So when I'm seeing என்னைப் you, போலவே so தான் are அவங்களும் they. And அப்படின்னு when I'm நான் creating those thoughts within myself, அப்ப நான் I இந்த feel மாதிரியான everybody எண்ணங்கள் feels that. உருவாக்கும்போது, And then அப்ப நான் அவங்கள whatever உண்மையாகவே is ஹெல்ப் the பண்றேன்னு எனக்கு தோணும். way I can help, that would be great. But அப்ப நான் எந்த வகையில அவங்கள ஹெல்ப் so பண்ணனாலும் அது நல்லது தான் இல்லையா? Very nice, very nice. You know, again, நல்லது. it starts with inside, that unlimited அப்ப nature. எல்லாமே வந்து நம்ம But உள்ளுக்குள்ள தான் beautifully ஸ்டார்ட் yet, ஆகுது as இல்லையா? well as Sister Bhumika, everything connected to Behad, which is the அப்ப Hindi word சிஸ்டர் for பூமிகா infinite, எல்லாமே வந்து comes from a எல்லையற்ற place of தன்மையில தான் feelings. கனெக்டட் ஆயிருக்கியா? முதல்ல நல்ல உணர்வுகள்ல இருந்து வருது. Like Sister அன்பு. Bhumika was sharing, I carve a சிஸ்டர் place பூமிகா in my சொன்ன போல heart about what's good about a person that keeps me in a என்ன deep நல்லதோ அது ஞாபகம் relationship with them. I mean, it's connected very ரிலேஷன்ஷிப்ல deeply to love. இது வந்து ரொம்ப அன்போட ரொம்ப தொடர்புடையதா Yeah, இருக்கு the இல்லையா? only thing is sometimes that love is not available. In a sense, ஒண்ணு என்னன்னா, அது I have வந்து only அது access எல்லா to love நேரத்துலயும் அத on பார்க்க that முடியல. moment, on that day. So I need அந்த நேரத்துல அந்த விஷயம் extra நடந்தது அப்படிதான் ஞாபகம் twists, இருக்கு. to generate. அப்போ எனக்கு இன்னும் நிறைய ட்விஸ்ட் தேவைப்படுது. அது அந்த மாதிரியான பாசிட்டிவான எண்ணங்கள உருவாக்க. Bhumiji was sharing, it's you have to see பூமிஜி something that சொன்ன is மாரி lovable. நான் வந்து See அவங்களுக்கு otherwise பிடிச்சதா you are பார்க்கணும். feeling அன்பானதா which பார்க்கணும். is maybe artificial love. Maybe they haven't நான் வந்து ஆர்டிஃபிஷியலான அன்பு உருவாக்க intelligence. I hope they are not going to use ஆர்டிஃபிஷியல் artificial இன்டெலிஜென்ஸ் love, சொல்லலாம். which is probably what they are using anyway. But இது remember தான் these யூஸ் two things. பண்றாங்க. In Hindi, they say 2 விஷயங்கள் there's a இருக்கு. word called ஹிந்தில nimit, right? நிமித் Nimit அப்படின்னு ஒரு வார்த்தை instrument. இருக்கு. அப்படின்னா What நீங்க you're ஒரு doing, இன்ஸ்ட்ருமெண்ட், you're just கருவி. being used as an instrument. நீங்க செய்யல, நீங்களா And செய்யல. also, ஆனா உங்கள யூஸ் பண்றாங்க. nimit, நான் there is no நிமித்துனா, limit. அப்போ லிமிட் There இல்ல. is no limit, there are limits. So அப்போ நான் நிமித்தா இல்லன்னா, அப்ப it எனக்கு is லிமிட்ஸ் limited. இருக்கு. நான் செய்றேன்னு நினைச்சேன்னா, அது லிமிட்டெட். All right. I'm being used. நான் என்னை It's யூஸ் unlimited. பண்றேன். நான் And கருவி then this அப்படின்னு நினைக்கும்போது practice அன்லிமிட்டெட். of looking at each other in அப்போ self-consciousness, நாம and it's a beautiful practice. மத்தவங்கள வந்து We ஆன்மான்னு call it பார்ப்போம் drishti. இல்லையா? அது வந்து If திருஷ்டின்னு I'm playing சொல்லுவோம். my role, then I'm sitting and we look at என்னுடைய everybody ரோல்ல and we see the உட்காந்துட்டு soul. நான் We எல்லாரையுமே call it பார்க்கும்போது, feeling. நான் வந்து And to ஆன்மான்னு be பார்க்கும்போது honest, எனக்கு ஒரு நல்ல sometimes ஃபீலிங் வரும். I have good ஆனா feelings, அது but it's limited. ஒரு சில நல்ல ஃபீலிங் வரும். அதுவும் So வந்து the trick லிமிட்டெட் I'm தான். using, and maybe நான் Chakramuni ஒரு Didi ட்ரிக் says வந்து okay sometimes. But what I do யூஸ் is I பண்ணாங்க. invoke another soul that I love very, very much, and her name is நான் Devi. இன்னொரு ஆன்மா She passed away ஆத்மா some வந்து years இது ago, but she's not away. She's still
vibrating தாதி in பிரகாஷ் மணி feeling. வந்து And sometimes I'm sitting here பல and வருடங்கள் actually முன்னாடி call போயிருக்காங்க. Daddy Prakash Mani as if she's on நான் almost on ஒரு one சில on my நேரத்துல left தாதி and பிரகாஷ் மணி என் Brahma பக்கத்துல Father இருக்க is மாதிரி on my right. பேசுவாங்க. And sometimes I say to பிரம்மா Brahma, பாபா இந்த Brahma, பக்கம் you give இருக்காங்க. Drishti. I'm here. நீங்க And திருஷ்டி then I take கொடுங்கன்னு the நான் body சொல்லுவேன். here and I அந்த imagine உடல் Daddy இருக்கு. Prakash Mani's eyes. நான் வந்து And தாதி the பிரகாஷ் beauty of மணியோட her கண்களை face, இமேஜின் the பண்ணுவேன். beauty of being in front of her. நாம And sometimes I வந்து take அவங்களோட Drishti இருந்த from our founder, Brahma. So when he's ம், channeling God's பிரம்மா energy, கிட்ட இருந்து and Daddy was அவர்கிட்ட also அவர் channeling மூலியமா வந்து God's energy. So I remember those two. So இறைவனுடைய எனர்ஜி Daddy கிடைக்குதா. Prakash Mani a lot, and I இப்போ imagine இவங்க ரெண்டு their பேரையும் eyes, நான் சொல்லிடுவேன். you know, தாதி so பிரகாஷ் மணின்னு சொல்லும்போது I அவங்களுடைய found கண்கள் that it ஞாபகம் வருதுல. wasn't a அதன் retreat, மூலியமா அன்பு கொடுப்பாங்க இல்லையா. and I did that almost every time. I was always அது வந்து holding நான் her ஒவ்வொரு hand, தடவையும் பண்ணியிருக்கேன். and she's helping me, you know, to give Drishti. By the way, I asked her so to help me when I'm playing tennis, and she's very good. She can really help me playing tennis. And then டென்னிஸ் விளையாடும் போது கூட அவங்களுடைய உதவி கேட்டிருக்கேன். அவங்க நல்லா every உதவி time I would பண்ணுவாங்க. be sitting in front, and I was sitting in ஒவ்வொரு front of தடவையும் her. நான் I felt உட்கார்ந்து that இருக்கும்போது she was there. Two people came நான் to me தாதிஜி on இருந்ததை the எப்பயுமே retreat, and I didn't உணர்ந்திருக்கேன். talk much about her, Daddy Prakash Mani. Two people came and say, Eric, it's funny ரெண்டு what பேரும் you வந்து say. சொன்னாங்க, I really feel Daddy எரிக் நீங்க இருக்கும்போது Prakash Mani's presence. And I said, what? நான் தாதி பிரகாஷ் மணியோடைய அனுபவம் So பண்ணியிருக்கேன். I feel that ரெண்டு God பேரும் is சொல்லியிருக்காங்க. my நான் presence. அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லல. But I can நான் என்ன infuse சொல்லுவேன்னா, this energy in different ways அன்பு to be கரெக்ட். present. So what நான் I என்ன வந்து I think we break the நான் limits வந்து of what I இன்ஸ்ட்ருமெண்ட் can do. அப்படின்னும் போது என்னால When நான் என்ன people பண்ண see முடியுன்றதை people தாண்டி being பண்ண limited முடியும். in their own ways, I remember I was like that too, and I'm still sometimes limited. But I use that நானும் energy கொஞ்ச நேரம் லிமிட்டெட். anything directly from God or from my நான் வந்து seniors that I நேரா respect. கடவுள் கிட்ட இருந்து இல்லைன்னா I சீனியர்ஸ் tell people மூலியமா the story of திருஷ்டி கொடுப்பேன். நான் இந்த very, very ஸ்டோரி briefly சொல்வேன். that amazing ரொம்ப seagull, சின்னதா சொல்றேன். because it's one of the most popular சீக்கல் story in the Western world, and இது it's வந்து in all languages. And that வெஸ்டர்ன் seagull வேர்ல்ட்ல was watching all இருக்கக்கூடிய the other seagull fighting for நல்ல food. கதை They இது. are in the dumps and they all fight for food. And he said, "This is அப்ப the அந்த most பறவை beautiful வந்து bird." So he was going very high and trying to எல்லாமே fly குப்பைக்காக 200 சண்டை போட்டுச்சு. kilometers an hour. அப்போ And he made mistakes and hurt himself. And then his அந்த பறவை வந்து தப்பு பண்ணி seagull thought, அடிபட்டுச்சு. "What are you அடுத்த doing? You really want மற்ற to பறவைகள்லாம் fly so fast? ஏன் நீ இவ்வளோ உயரமா பறக்கிற, So he ended up being நீ வந்து separated ஈகிள் கிடையாது from அப்படின்னுச்சு. his flock. And one day he அப்ப saw அவர் this தன்னுடைய bird கூட்டத்திலிருந்து wants பிரிஞ்சு to go போனது. very, very high. So அப்ப he நான் flies, ரொம்ப flies, உயரமா flies, பறக்கணும் trying to பறக்கணும் fly பறக்கணும். high சரி. until I நான் die. இன்னும் உயரமா He's பறக்கணும். saying there. நான் வந்து Suddenly, இறக்குற I was வரைக்கும் feeling பறக்கணும். this in Raj Yoga. And I was so அப்போ excited in the theater நான் because I thought I'm that seagull. And the ஒரு seagull that சில I was வாரங்கள்லயே நான் flying ராஜயோகா was சேர்ந்த உடனே எனக்கு புரிஞ்சது exactly நான் what வந்து அந்த Mohammed பறவை is in தான். India at the moment, golden red. And he becomes கோல்டன் a ரெட் bird போல of white light. And I screamed in the அவை போல. theater. And people said, shh. And I said, oh, this is ம், Raj Yoga. நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் Shh, quiet. And I அப்ப thought, எல்லாரும் அமைதியார் so அமைதியாருன்னாங்க. become an இதுதான் எனக்கு embodiment சொல்லப்பட்டிருக்காங்கல்ல. of light. நான் So he's flying as light. And suddenly நானும் வந்து பறந்து he ஏஞ்சலா மாறணும். I say, oh, who are you? And they're all birds of light. And they say, oh, எல்லாருமே we are வந்து your sisters. ஒளியினுடைய Oh, பறவைகளா where are you இருந்தாங்க. taking me? நாமெல்லாமே I'll take you to பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். someone. And then so he meets நாங்க a உங்க very wise bird. And he எங்க said, கூட்டிட்டு this போறீங்க? is Brahma. You know, this is like அப்போ நான் the வந்து same story of Raja Yoga. And he meets Brahma, ரொம்ப Daddy Janki or Daddy Kumarka or Didi Moini. And he sees this beautiful bird, which is the wise அப்போ வந்து ரொம்ப அழகான unicorn பறவையை from பார்த்து space there. And this wise bird says, what do you want to achieve? Why do you want to fly 200 kilometers an hour? ஏன் நீங்க வந்து பறக்கணும்னு And நினைக்கிறீங்க? why not 250? Why ஏன் not வந்து 400? 250 பறக்கக்கூடாது? ஏன் This is 500 limited. கிலோமீட்டர்ஸ் And I said, வேகத்துல yes, he's பறக்கக்கூடாது? right. Why இது 200? வந்து லிமிட்டெடு. And I'm so ஏன் வந்து excited in 200 the theater கிலோமீட்டர்? because to me, this is அப்போ confirmation Raja Yoga is true. I'm just new இது student. வந்து கன்ஃபர்மேஷன் எனக்கு The கிடைச்சது. teacher ராஜயோகா said, வந்து உண்மையில. அப்புறமா டீச்சர் சொன்னாங்க, the chains of your mind.
you only உங்களுடைய feel the மனதின் feeling கயிறுகள at அறுத்தீங்கன்னா, the speed that நீங்க you are. பறக்க At that முடியும். moment, எவ்வளோ the வேகத்துல bird வேணா பறக்க முடியும். disappears and அப்ப reappears அந்த பறவை somewhere else. மறந்துடுச்சு. So instantly, திடீர்னு வேற எங்கேயோ not even 200, தோன்றுச்சு. but the speed of mind. And I was so அப்போ excited. மனதினுடைய So வேகத்துல அது பறக்க ஆரம்பிச்சது. the story for me was about அப்ப இந்த கதை என்னன்னா, in ஏன் நான் வந்து my dreams. என்னுடைய கனவுகள்ல கூட The எல்லைகள் story போடணும். of Jonathan Livingston tells everyone this is you. அப்போ So after இதுதான் வந்து நீங்க flying around அப்படின்னு for சொல்லணும். a few days, I made a little அப்புறம் ஒரு சில scene நாடுகள்ல with a bird, and I said, Jonathan Livingston, it's you. Come to the ஜொனத்தன் Rajoga லிவிங்ஸ்டன் Center. இதுதான் வந்து Teach me நீங்க how தான் to fly. And he ராஜயோகா took the சென்டருக்கு bird வாங்க, and gave it to everyone who was நான் coming உங்களுக்கு on the பறக்க trip. சொல்லி தருவேன். After that அப்புறம் இதை போய் நான் session, தேட்டருக்குள்ள so எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன். you அப்போ know, our imagination has நம்மளுடைய limits. கற்பனை அதுக்கு We எல்லையே have to கிடையாது. free that potential. நாம தான் அதை I really believe that விடுபடுத்தணும். ego usually make limits in my life, and if I bring God's presence, I நான் feel வந்து the கடவுளை அங்க beneficial impact of God's presence. வர வச்சேன்னா அப்போ நான் அவருடைய உதவியை ரொம்ப To நல்லா bring அனுபவம் பண்ண new முடியும். awareness of who you are. And அப்ப instead of இது I, a producer with CBC, it's like நான் வந்து ப்ரொடியூசர் yeah, சிபிசி, G was saying, I'm God's child, I'm an angel. நான் வந்து இறைவனுடைய குழந்தை, நான் It's வந்து much better ஏஞ்சல். on a business card, you know, Eric Larest. அது வந்து பிசினஸ் கார்டுல தான் நல்லா இருக்கும். I may be crucified anyway. என்னை சிலுவையில கூட அறையலாம். Eric, for that story. Hello. Remembered it well. So, I think we're moving into that Thank you, moment brother now, Eric. Dr. Manoj. டைம் ஆயிடுச்சா Yeah, டாக்டர் மனோஜ்? I'm sure you have some more time, but we can ask a few questions. You can just also நான் give ஒரு some சில comment on கொஸ்டின்ஸ் being கேட்கலாம். unlimited, all three of you, and then we'll go in some questions. க்ளோசிங் கமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம் அன்லிமிட்டெட் பத்தி. I think just in essence, ஒரு சுருக்கமா சொன்னோன்னா being in the unlimited is such a subtle process. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை வந்து ஒரு சூக்ஷ்மமான ப்ராசஸ்னு சொல்லலாம். Born in, you're put in a limit. நீங்க பிறக்குறீங்க, உங்களை ஒரு லிமிட்ல போடுறாங்க. God's world of beauty. அப்ப கடவுளுடைய வாழ்க்கை, கடவுளுடைய ரோல்ல வரீங்க. And you have to break the chains in your அப்போ mind. உங்க மனசுல இருக்கக்கூடிய சங்கிலிகள்லாம் உடைச்சிட்டு வரணும். And I think the three of us here with நம்ம you, 3 பேரும் with all இங்க of you, இருக்கணும். we've been living it. எல்லாருமே நம்ம அதை We've been வாழ்ந்திருக்கோம். living it. நம்ம அதை There's வாழ்ந்திருக்கோம். comparison. Who அதுல எந்த கம்பேரிசனும் இல்லை. unlimited? It's personal. யார் வந்து அன்லிமிட்டடா But I think with இருக்காங்கன்னு. Eric's, இது வந்து பர்சனல். where there's எரிக் பிரதர் சொன்னப்பல attachment, this is your consciousness. ஈகோ அட்டாச்மெண்ட் இருக்கும்போது உங்களுடைய The way that we don't get எண்ணங்கள் வந்து through ரொம்ப the சின்னதா குறுகியதா இருக்கும். pushes us. The test will push you. அப்ப நம்ம கூட வரக்கூடிய சோதனைகள் வந்து நம்மளை I'm புஷ் gonna go பண்ணும். to Bhumika Ben. When அப்புறம் you நான் are பூமிகா பென் working கிட்ட போவேன். closely and serving closely with a very important person, நீங்க வந்து ரொம்ப மிக உயர்ந்த நபரோட 10 steps ahead நீங்க of the சேவை person. பண்ணும்போது And that 10 அடி person முன்னாடி takes இருக்கணும்லாம் இல்லை. out of the limits that you're accustomed to அப்போ living with. நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்டதை Every யோசிக்கணும். step that the person takes has ஏன்னா great ஒவ்வொரு அடி consequences. அந்த நபர் எடுக்கும் பொழுதும் And so it's an internal thing. இப்ப இது உள்ளுக்குள்ள Maybe விஷயம், உள்ளூர I விஷயம். would be curious to hear from Bhumika Ben about இப்போ the பூமிகா பென் கிட்ட internal நாங்க way, கேட்கணும், the thought உங்களுக்குள்ள process that you use நீங்க என்ன to யோசிப்பீங்க? keep you in the unlimited, நீங்க keep எல்லைக்கு your அப்பாற்பட்டு இருக்கணும் இல்லையா? capacity expanding. உங்களுடைய கெப்பாசிட்டி It's எக்ஸ்பேண்டடா something வச்சுக்கிறதுக்கு. touched base with. I'll give you a joke with mine. Sometimes நான் வந்து when என்னை I பத்தி ஒரு make a ஜோக் really சொல்றேன். important decision, don't laugh though when I ஒரு say சில this. I imagine ஒரு சில myself நேரத்துல as நான் this வந்து old lady sitting on the veranda in a rocking chair, just no teeth. நான் வந்து ஒரு வயசான அம்மா போல To everybody around me. அப்போ You know, ஒரு சேர் மேல there's இருக்கும்போது nobody உட்கார்ந்து else to do this. நான் வந்து 80கள்ல I இருக்கும்போது like நான் to இதை make that செய்வேன். decision, whatever நான் decision அந்த is a little challenge. I want to be able நான் to அந்த talk முடிவு about it, எடுக்கும்போது that I could talk about it.
years ahead. சேலஞ்ச் It'll be such an இருக்கும்போது inspiration when I'm talking to the kids. There's a some yukti, some methods. இதெல்லாம் வந்து ஒரு சில வழிகள், Seeing யுக்திகள். Daddy பிரதர் projecting எரிக் a வந்து beautiful image தாதி of பிரகாஷ் the மணி வந்து flowers that reminded him தன்னோட of பக்கத்துல இருந்து being able to be with எல்லாருக்கும் his அன்பு children. கொடுக்கறதா And போல what I've done is to a உருவாக்குனாரு. person as a 1-year-old. Because நான் I வந்து know that அவங்கள they ஒரு are வருஷம் children. குழந்தையா I can't பார்ப்பேன். help it. I have to see the child in them. Different அவங்களுக்குள்ள people இருக்கிற will குழந்தைய need பார்ப்பேன். to stay connected to God's vision on us. Bhumika Ben, what is yours? What are the பூமிகா மேம், நீங்க ways என்ன of running கற்பனை God's பண்ணணும்? vision? நீங்க என்ன மாதிரியான Let's say விஷன் it's கிரியேட் பண்ணுவீங்க? housing, a travel, a car, people, food, scheduling. In between, like there's something that you're நீங்க doing நிறைய for விஷயங்கள் இருக்கு yourself. இல்லையா? It keeps you really grounded and connected. What is இதுக்கு that? நடுவுல நீங்க செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்களை கிரவுண்டடா Yes, வச்சிருக்கோம் so இல்லையா? first I would like to share that see there are two முதல்ல phases in my life. One ரெண்டு is when I came into ஃபேஸ் this இருந்தது என்னோட knowledge. வாழ்க்கையில. நான் ஒண்ணு வந்து ஞானத்துக்கு வந்த போது So that's where I was introduced God. I அங்கதான் came வந்து to கடவுளை வந்து எனக்கு in a அறிமுகப்படுத்தினாங்க. relationship with Him. And அப்புறமா now எனக்கு I அவர் கூட was இருக்கக்கூடிய உறவு, who am I? He's my அப்புறமா father. என்னை பத்தி He's my தெரிஞ்சது, husband. Now நான் moving அவருடைய forward, குழந்தைன்னு. where I have to go is helping him in his unlimited task. Now he is unlimited father of all அப்ப three. அவர் வந்து எல்லைக்கு He அப்பாற்பட்ட has தந்தை come இல்லையா? into his unlimited task, and I அப்ப am அவரு தன்னுடைய எல்லைக்கு connected அப்பாற்பட்ட in சேவையை his செய்ய unlimited வந்திருக்காரு. task. So அப்ப now நானும் when எல்லைக்கு I'm in அப்பாற்பட்டு this போனோம். in this journey in my life where I'm நான் making என்னுடைய God வாழ்க்கையில இந்த so பிரயாணத்துல இருக்கும்போது I might be a little screw in his big machinery or big task, making the whole new world. But அப்ப அவருடைய இந்த புது உலகம் உருவாக்குற I கூடிய might இந்த be காரியத்துல doing task of little screw, but that little screw is as important as நான் the ஒரு big சின்ன machine. ஸ்க்ரூ போடுற மாதிரி So இருந்தா I கூட may forget அது கூட that ரொம்ப முக்கியமானது. if I don't keep myself into that energy, it might affect நான் வந்து God's task. So having that as எனர்ஜியோட வச்சுக்கலன்னா so கடவுளோட in முழு this பிளானுமே அஃபெக்ட் and ஆகும். other phase is being with Moini Didi because she is also ரெண்டாவது வந்து being இன்னொரு with ஃபேஸ் him வந்து and மோயினி I'm தீதியோட இருக்கக்கூடிய being with her. So in both நான் ways, அவங்களோட I'm இருக்கேன். blessed அவங்களுடைய and பெரிய I'm ரோல் அது. his main instrument as Moini Didi. So now in this கடவுளுடைய situation, ரொம்ப மெயின் in this இன்ஸ்ட்ருமெண்டோட task, இருக்கேன். when I'm helping them, God and her, of course, is the one task. நான் கடவுளையும் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும்போது God. But அவங்க கூட இறைவனுக்கு see, தான் when I'm ஒர்க் sometimes பண்றாங்க. very busy, where I don't நான் have வந்து any time to பிஸியா think இருக்கும்போது for எனக்கு myself. யோசிக்கிறதுக்கு கூட எதுவுமே And எனக்காக sometimes எதுவுமே what யோசிக்க happens, like தோணாது. for example, if I have 10 things ahead of me, doing this, எனக்கு 10 விஷயங்கள் and இருக்குன்னு at that வச்சுக்கோங்க. time, இது முன்னாடி இது if இதுக்கு பின்னாடி my இது. energy is little low or I am அப்ப feeling எனக்கு எனர்ஜி கம்மியா because of இருக்கவன்னா any reason, but I don't ஏதாவது have கவலை time to இருந்ததுன்னா think about that, right? அப்ப So எனக்கு ஆனா I tell நேரமே myself, இருக்காது யோசிக்கிறதுக்கு. hold on to நான் என்ன it, சொல்லுவேன்னா keep it on a side. I will sort out that later with God. So I அது keep வந்து on a நான் side அப்புறமா கடவுளோட those சார்ட் அவுட் things at பண்ணிக்கிறேன். that time. இப்போதைக்கு அதை Because தள்ளி if I வச்சிருங்க. bring those அந்த feelings நேரத்துல into my task, இப்ப அந்த ஃபீலிங்ஸ் it எல்லாம் becomes என்னுடைய காரியத்துல my கொண்டு வந்தேன்னா emotions, அது வந்து என்னுடைய காரியத்தை right? And I cannot do it. அஃபெக்ட் பண்ணும். And it does happen. Like for example, I'm அது dealing with நடக்கும் 4 or 5 நடந்திருக்கு. people at the same time. It's நான் not 4, 5 necessary பேரை that வந்து I'm ஒரே happy நேரத்துல at the same time. It could happen சந்திக்கும் that போது I'm super எல்லாரையுமே happy மகிழ்ச்சியா வச்சுக்க முடியாது. and reacting. ஒரு சிலர் வந்து And என்னுடைய that may மகிழ்ச்சியா இல்லாம make different எனக்கு feelings in ரியாக்ட் me. கூட பண்ணிட்டு It போலாம். can make me அது depressed. எனக்குள்ள But ஃபீலிங்ஸ் at கொண்டு that வரலாம். time, what I do, ஆனா I அந்த calm, நேரத்துல relax, keep them பூமி aside. ரிலாக்ஸ் I'll sort them out. இதெல்லாம் தனியா வச்சிடலாம். And that's what அதுக்கப்புறமா I do. கடவுளோட Later in the night when I go பார்த்துக்கலாம் to அப்படின்னு. Baba, I am அப்புறமா instrumented நான் by பாபா கிட்ட Baba. போய் We call our God Baba. So I sit him in பா front of my பாபான்னு side. Then கடவுளை I sort சொல்றோம். out all that stuff. அப்புறமா நம்ம Because ஸ்டார்ட் அவுட் either பண்ணோம். அப்ப trying 2 to விஷயம். bring my feelings in the task, the feelings of அப்போ oneness, like everyone's special, நான் everyone's செய்யக்கூடிய unconditional, காரியங்கள்ல right? So நல்ல that ஃபீலிங் I கொண்டு do. வரணும். But of அது course, at நான் the same பண்றேன். time, when ஆனா I have these அதே kind of நேரத்துல feelings which are not useful in the task, எனக்கு I யூஸ்ஃபுல்லா release இல்லாத it இந்த and ஃபீலிங்ஸ் I வந்தாலும் process அதை வந்து it தான் தள்ளி my வச்சிடணும். own time. And அது அப்புறமா this, சார்ட் அவுட் பண்ணிப்பேன் தனியா. you see, many times it
நிறைய happy. நேரங்கள்ல And in my role, I can tell you truly, there are so many souls who are not happy with me because நிறைய it's really ஆத்மாக்கள் என்னோட வந்து மகிழ்ச்சியா இல்லாம இருப்பாங்க. they're right. ஏன்னா அவங்களுடைய Favor பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க கரெக்ட். one give them priority. So from அவங்களுக்கு நான் looking at ப்ரையாரிட்டி that கொடுக்கல. point of view, I could அவங்களோட easily பாயிண்ட் ஆஃப் say வியூல இருந்து. but when I'm seeing from my side, ஆனா நான் என்னுடைய ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது intentions were நான் right. எதுவுமே செய்யல. So I don't feel என்னுடைய about இன்டென்ஷன்லாம் வந்து about குட்டா this தான் because இருந்தது. they are right in their perspective or their view. ஏன்னா அவங்களுடைய So பார்வையில it's அவங்க fine. கரெக்ட். But I'm அது also right, ஓகே. they are also right. So I don't நானுமே let கரெக்ட், my அவங்களும் feelings கரெக்ட். to overcome me, you know. And when ஆனா it அந்த comes to தவறான this, as I உணர்வுகள் said வந்து that என்ன in my memory track, I have kept இது பண்ணக்கூடாது. everyone's one very special quality fit in my அப்ப memory. என்னுடைய So now மெமரியில when this எல்லாருடைய person மிக உயர்ந்த bring குணத்தை up வந்து that, நான் அதை ரெக்கார்ட் பண்ணி I can tell எனக்கு you ஏதாவது இந்த straight, பிரச்சனை வரும்போது நான் அதை வெளிக்கொண்டு வருவேன். it was ஒரு amazing வாட்டி scenario. Sometimes I could not even imagine that this could even சும்மா happen to me. இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு என்னால As நினைச்சு கூட பார்க்கணும்ல. there were few people gathered and ஒரு மீட்டிங் one of எல்லாருமே the குழுமே sisters இருந்தாங்க. asked Didi that ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, can we have this few people meeting with you separately? Now இந்த மீட்டிங் வந்து somebody else தனியா requested, வச்சுக்கலாமான்னு கேட்கலாம். okay? இது வந்து நான் Now கேட்கல, Didi வேற said யாரோ yes. கேட்டாங்க. So once Didi said yes, I தீதி said வந்து okay, ஓகே I சொல்லிட்டாங்க. will make arrangement. I தீதி made சொன்னோடனே arrangement நான் and அதுக்கு ஏற்பாடு செய்ய everyone was ஆரம்பிச்சேன். sitting. Now at that time, what happened that அந்த நேரம் one of the sister, ஒரு she சிஸ்டர் came out by the door outside and கதவுல complained வெளில that வந்தாங்க. why she was not being invited. And somehow the whole thing came on me because they அப்போ that person முழு thought விஷயமும் that வந்து I'm the one who என் மேல invited வந்துடுச்சு. them. I'm the one who நான் தான் invited வந்து them அந்த and மீட்டிங் visited them. கூப்பிட்டேன், எல்லாருமே So anyway, கூப்பிட்டேன்னு நினைச்சாங்க. I went outside. Others were நான் sitting வெளில with போனேன். Didi having deep conversation and தீதி கிட்ட chit-chat. போய் And I went பேசிட்டு இருந்தேன். outside. And not only that soul was there, but there were other souls also. So அப்ப அந்த ஆத்மா மட்டும் இல்ல, I மற்றவங்களும் felt இருந்தாங்க. like because they are waiting outside, they also want to come inside after this meeting finish. So let me just have a chat with them. And here this அப்போ நான் அவங்க கிட்ட போய் feeling so பேசணும்னு much நினைச்சேன். sorrow, just அப்போ feeling that I'm இந்த here. ஆத்மா வந்து நிறைய துக்கம் எடுத்து I'm like, supervising that room. நான் வந்து Not being சூப்பர்வைசர் permitted பண்ணேன். into this room of meeting. And all these things I came later on actually. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. என்னால இத பத்தி அவங்களுக்கு கிளாரிஃபையும் பண்ண முடியல. Without doing anything, somebody is taking அப்ப so much எதுவுமே stress on பண்ணாம me. And என் மூலியமா really ஒருத்தர் வந்து feeling நிறைய like, that's துக்கம் what I was எடுத்துட்டு feeling. அது So I don't let person come in front of Didi and all kind of things. தீதிக்கு முன்னாடி யாருமே It வராம was so பாத்துக்கிறேன் painful. அப்படின்லாம் சொன்னாங்க. Then I sat down and I நான் really உட்கார்ந்த saw உடனே any bad feelings for that soul. எனக்கு எந்த தவறான உணர்வும் வரல அவங்களுக்காக. It was ஏன்னா nice அவங்க to என்ன think பார்த்தாங்கன்னா like that, அவங்க So பார்த்த now விதத்துல அந்த she மாதிரி was பார்க்கறது வந்து sitting. நார்மலா இருந்தது. That's fine. Even she complained to Didi about me. அவங்க தீதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னை பத்தி. But then அது கூட I ஓகே sat தான். down and I said, let me think about her. And I really thought about நான் her உட்காந்து in யோசிச்சேன். a very good அவங்கள way. பத்தி யோசிக்கும் போது And நல்ல வகையில afterwards, பார்த்தேன். you could see a big அப்புறம் ஒரு change. சில நேரத்துல She came in ஒரு front of me with பெரிய such a மாற்றம் வந்தது. beautiful என்கிட்ட வந்தாங்க. smile and ஒரு they நல்ல weren't doing anything like முகமலர்ச்சியோட there was no எதுவுமே conversation செய்யாம between us. வந்தாங்க. But all this நாங்க எதுவுமே happened பேசல. behind, right? So எல்லாமே I வந்து can பின்னாடி tell that நடந்தது. when I have so many experiences like this, after எனக்கு இந்த மாதிரி that நிறைய experiences, அனுபவங்கள் இருக்கும்போது what is coming next to me in my future or in my present, I am well trained, or what I can say that with the experience I know what to do. Right? So now ஏன்னா அனுபவத்தின் just காரணமா focus எனக்கு on என்ன பண்ணணும்னு don't தெரியும். react because you எதுக்குமே don't ரியாக்ட் know பண்ணக்கூடாது. what is the real ஏன்னா situation உங்களுக்கு தெரியாது. behind it. அதுக்குள்ள So என்ன let me just சூக்ஷ்மம்னு தெரியாது. stay wherever I am and let's finish நான் the எங்க task இருந்தானோ I had to do. இருந்தானோ Most important is அங்கேயே இருந்து the இதை task has been முடிச்சிடணும். accomplished. It's God's ஏன்னா task. அந்த வேலை முடியணும். Whatever I'm helping with, that has to be இறைவனுடைய accomplished பணி in அது. a smooth way and in perfect
அது நல்லா select ஸ்மூத்தா the முடியணும். niche and then அது முடிஞ்ச உடனே sort out all those things later. இது So அப்புறமா that பார்த்துக்கலாம்னு helped me நினைச்சேன். a lot, and I அது think வந்து எனக்கு ரொம்ப sometimes உதவியா I இருந்தது. make many mistakes. I made it many mistakes, and with my நிறைய நேரம் lessons நானு and தவறுகள் பண்ணியிருக்கேன். whatever, Didi always made me realize those. She, when I got தீதி வந்து something எனக்கு புரிய வச்சிருக்காங்க அது. quietly, she tells me, ரொம்ப "You cannot அமைதியா do இருந்து புரிய this, வச்சிருக்காங்க. you cannot say this." So she gives me இது feedback, சொல்ல she கூடாது. corrects me, எனக்கு and படிப்பினை she குடுப்பாங்க. I எனக்கு take it very சரிப்படுத்துவாங்க. lovingly, but then sometimes I do react again. And she is smart. ஒரு சில She நேரங்கள்ல gives நானும் us ரியாக்ட் also love பண்ணுவேன். and sakash. And அப்புறம் when I எனக்கு feel நிறைய very அன்பு, low, சகாஷ்லாம் குடுப்பாங்க. I sit down and I, from my heart, I immerse that soul and say, "I'm so sorry. நான் பெரிய I'm தப்பு so sorry. பண்ணியிருந்தேன்னா, Please, அந்த சோல்ல I இமர்ஜ் really பண்ணி realize from my ரொம்ப heart, சாரின்னு சொல்லுவேன். by it was not intentionally done, but it did happen. So இது வந்து that இன்டென்ஷனல் always கிடையாது. makes ஆனா me, இந்த மாரி I நடந்துருச்சு put அப்படின்னு God in front of சொல்லுவேன். me, நான் God பாபாவ in என் front of முன்னாடி my soul, வச்சுருவேன். and I do that. And அந்த those things ஆத்மாவையும் helps me வச்சுட்டு, actually, and makes me இதெல்லாம் வந்து எனக்கு உதவி பண்ணுது. keep going on. So I என்னுடைய cannot எனர்ஜிய share many அதிகப்படுத்துது. things, but if you have நான் நிறைய questions, ஷேர் பண்ணலாம். ஆனா டைம் கருதி Genevieve, நான் I வந்து know Bhumiji can handle her things very well, and you did very nicely. எனக்கு So, தெரியும் நானு if you need a spiritual lawyer, I'm available anytime. I'll defend you. நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லாயர் வேணும்னா but என்ன நீங்க எப்ப sometimes, வேணாலும் I கான்டாக்ட் tell பண்ணலாம். people beforehand, don't நிறைய நேரம் say that வந்து I'm perfect. If நான் வந்து anything wrong with பர்ஃபெக்ட்னுலாம் me, நினைக்காதீங்க. forgive me. So, even எதா sometimes இருந்ததுன்னா I say நடந்ததுன்னா because மன்னிப்பு it goes என்ன with me. மன்னிச்சிடுங்க There are அப்படின்னு so கேட்பேன். many things I'm very ஏன்னா நிறைய perfect at. விஷயங்கள் இருக்கு. I need things to be done in certain ways. So that's where I get little, but then I tell them, please forgive me if I have tell you, very harshly or whatever. So, நான் and எங்கேயாவது they're ஹார்ஷா சொல்லிட்டேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. so that's அது ரொம்ப என்னை அன்பா ஏத்துக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அவங்க அதுவும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணும்போது Some people have a lot of time on their own, and you're ஒரு constantly சிலருக்கு வந்து thinking, நிறைய டைம் இருக்கு. something comes in between and it's not connected. No, you don't mean to do it ஏதோ that ஒன்று way, but கனெக்டடா வரலன்னா, but I think everyone's mature. They know by now your heart ஏன்னா is எல்லாருமே வந்து and that மெச்சூரா you're இருக்காங்க. on, an unlimited assignment. I have to tell you, Dr. Manoj and everyone, I நான் believe டாக்டர் at மனோஜ் 12 o'clock. We have a full house at the Meditation Museum at 1 o'clock. And I'm at the other center in another state, and I have to run to that meeting pretty soon. So I just wanted அப்போ to let நான் you ஒரு know, மீட்டிங்க்கு போகணும். it's not that I'm going into the limited, but I'm going to go into the unlimited in another way. இப்போ நான் இன்னொரு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல இன்னொரு சேவையில நான் போறேன். What a wonderful year to start the பூமிகா பென் superstar and our sweet brother Eric. எங்க ஸ்வீட் சூப்பர் ஸ்டார் பிரதர் எரிக் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். It's been a pleasure to be with all of you today, really, அது the whole team and everyone. ரொம்ப ப்ளஷர் எல்லாருமே. Just give us a last word, Genevieve, about your vision of the unlimited. கடைசியில You deal with people who have high potential and still நிறைய பேர்கிட்ட how ஹை do you பொட்டன்ஷியல் manage இருக்கு. that? Love. அன்பு தான். Taught me a very எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு said goodbye to her in May of 2024. She was my best friend. மே 2024ல அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. She always promised me, she told me, Jen, promise me one thing when you give your அப்போ life. எனக்கு ஒரு And she said, உறுதி "Please கொடுக்கும்போது don't see the defects in anyone." யார்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் பார்க்காதீங்க. My promise to her. நான் அவங்க கிட்ட உறுதியை வந்து நான் இன்னைக்கும் காப்பாத்துறேன். Through challenges, and just like Bhumika, நிறைய சேலஞ்சஸ் எல்லார்கிட்டயும் வரும். in that person, there's something good. எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதையே பாருங்க. And that has been a big protection அது for brother Eric. எனக்கு பெரிய ப்ரொடெக்ஷனா இருந்துச்சு. நான் எனக்கும் நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கு. I didn't have நான் understanding. I thought I was really wrong. ரொம்ப சின்னவங்களா இருந்தேன். அப்ப எனக்கு நல்ல புரிதல் இருக்குன்னு சொல்ல முடியாது. I was in the limited. But as நான் வந்து I எல்லைக்கு உட்பட்டு இருந்தேன். relationship with Baba, with myself,
அப்போ பாபாவோட என்னுடைய உறவை that பலப்படுத்திக்கும் I போது and the world at large don't see the defects in anyone. அப்போ யார்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் பார்க்காதீங்க. அப்பதான் நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியும். That's என் வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். for the year. So we'll need to invent new glasses, defect Yes. free. அப்போ நம்ம வந்து We don't Defect see free. புது கிளாஸ் உருவாக்கணும் இல்லையா? குறைகள் இல்லாத கிளாஸ் free contact lens. They can நேச்சுரலா contact lens. ஒரு சின்ன காண்டாக்ட் Well, லென்ஸ் பண்ணலாம். Such a waste of time. You're right. It is such a waste of time. மற்றவங்களுடைய குறையை பார்க்கறது வந்து ரொம்ப I'm வேஸ்ட் on ஆஃப் the டைம். other end, and people நான் interact with me. அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது Yes, we feel things. We're feeling people. I can't நம்ம வந்து accept மக்களை myself ஃபீல் doing பண்றோம். that. I have to see the way God sees me. So I நீங்க think எப்படி that's கடவுள் what என்ன the பார்க்கறாரோ அந்த மாதிரி தான் நான் மற்றவங்களையும் this பார்க்கணும். value of the unlimited is. Listen to those இதுதான் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையுடைய those சக்தி. who see into you, who see your potential, who see யார் வந்து your உங்களுடைய greatness. திறமைகள் பார்க்கறாங்களோ, Go inside of உங்களுடைய yourself கெப்பாசிட்டி பார்க்கறாங்களோ, and see what God sees. Feel it. கடவுள் என்ன பார்க்கறாரோ அந்த மாதிரி என்னால பார்க்க முடியுதா பாருங்க. Consistent. Be disciplined. கன்சிஸ்டன்டா டிசிப்ளின்டா இருங்க. Keep going. And don't let anyone stop you. முன்னேறிக்கிட்டே இருங்க. And that's just my sharing of the year. இதுதான் வந்து என்னுடைய ஷேரிங் நியூ இயர்க்கு. Okay. Thank you, Jenna G. So you have Okay. to fly. We're here. ஜென்னாஜி நீங்க பறக்கணும் இல்லையா? Happily, Azumi, see you soon. I'll see you very, very soon, Jenna Ben. And thank இப்போ you for சீக்கிரமா உங்களை சந்திப்போம். that trialogue, dynamic and entertaining. So it was lovely. All the best. இப்போ இந்த டயலாக ரொம்ப If we have a minute, can you take a photo, spiritual photo with இப்போ Miss Jena? ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோட்டோ. Also, Dr. Mehta wanted to say hello. Yeah, so everyone, please open டாக்டர் your மேத்தா eyes வந்து so that we can have this memory. Zoom photo. We're doing everything on Zoom. Huh? Soon we'll be eating in Zoom. சீக்கிரமா ஜூம்ல Okay, so everybody சாப்பிடுவோம். has opened their video. Beautiful, beautiful, beautiful bouquet for the new year, for every moment, for being unlimited. Thank you, thank you. Thank you so much. And thank ரொம்ப you so much for நன்றிகள். actually elaborating so many different aspects of unlimited. So before maybe Sister Jenna, இப்போ எல்லைக்கு it's a அப்பாற்பட்ட question for sisters. So it is about sari. So maybe now Sister Jenna is not around, so both Sister Bhumi and you both can address. It's a very practical question. So the இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் sister கொஸ்டின். who's asking, she says, I love this இப்போ white சிஸ்டர் sari, சொல்றாங்க, beautiful. எனக்கு It's வந்து nice ஒயிட் சாரி makeup of பிடிச்சிருக்கு. Brahma Kumaris. I love it. With the நல்ல badges, மேக்கப் blue color பிரம்மகுமாரி badge. I சம் want to wear it. I பேட்ஜ் want to ப்ளூ become கலர். surrender. So many things she நான் said. வந்து But சரண்டர் she ஆகணும். says that my intellect is not broad enough ஆனா என்னுடைய or not புத்தி so வந்து பெருசா open-minded இல்லை. enough to make எனக்கு வந்து me ஓப்பன் feel மைண்டடா இல்லை. unlimited. I really feel very இது வந்து intimidated அன்லிமிட்டெட்ல in போக the மாட்டேங்குது. crowd, in the public. So I think it's a question இது Sister வந்து Bhumi போட்டுட்டு can address very well because க்ரௌடுக்கு very பப்ளிக்ல many people are போறதுக்கு leaving that life. யோசனையா இருக்கு. So how do we broaden our intellect? And this is just எப்படி one வந்து நம்மளுடைய பார்வையை example of, விரிவுபடுத்திக்கிறது. instances which shows that my intellect is still not open-minded or open. அப்போ என்னுடைய புத்தி வந்து இன்னும் ஓப்பனா இல்லை. எப்படி சொல்றது? You want to say Eric Bhai or should I go? Oh, you're wearing the sari, so I'll let you answer. நீங்க சாரி I did wear போட்டிருக்கீங்க. sari நீங்க a few times. I don't know if it entitles me to answer, but you have the answer. Well, from my experience, I can say that என்னுடைய it எக்ஸ்பீரியன்ஸ்ல is இருந்து not an சொல்லணும்னா effort for me because எனக்கு அது ஒரு when பெரிய I entered the முயற்சியாவே தெரியல. center and one of the sister center, she was wearing white sari, And standing சென்டருக்கு by the வந்தோம்னா door, welcoming us. That moment I never forget. I saw her and I just said, "That's what I am. That's what I want to be." சென்டர்ல என்ன ஒரு So deeply சிஸ்டர் வந்து inspired me. சாரி I போட்டு love வரவேற்றாங்க. wearing sari. So அதுக்கப்புறமா I love something. நான் இப்படிதான் That is ஆகணும்னு not நினைச்சிட்டேன். compared to. There is no நான் anything இந்த மாதிரி compared தான் to that. எனக்கு பிடிச்சு போச்சு. So I அதுக்கப்புறமா decided, and அது வந்து I didn't பெரிய hesitate சோதனையாவே to தெரியல. leave anything because I நான் believe எதையும் in விட this. முயற்சிக்கல. And that was my dream. And இதுதான் so வந்து when என்னுடைய we ஆசை. met in 2002 in August, one of the very special day, Raksha Bandhan Day,
I had a determined thought, the day when I will wear white இப்போ sari. 2002ல That day I எனக்கு will never ever wear any color clothes or not even other type of clothes. And that day I அப்போ wore the sari for இந்த some, and from that சாரி day நான் till 2002ல today, தான் ஃபர்ஸ்ட் டைம் every போட்டேன். single day I wore the white sari. அதுக்கப்புறம்லேருந்து நான் And ஒவ்வொரு நாளும் Of the சாரி தான் same அணியிறேன். outfit, right? not same one, but it's the same outfit. I mean, ம், and இப்போ when I had that thought, it gave me எனக்கு so அந்த much எண்ணம் வந்தப்போ power in me and beautiful எனக்குள்ள நிறைய experiences. So சக்தி what I வந்தது. can just tell the person இப்போ who நான் என்ன loves me, சொல்லலாம்னா you don't have to make effort to becoming unlimited. You just be. You just love that quality. You நீங்க அந்த play குவாலிட்டியை that விரும்புனீங்கன்னா life, போதும். எல்லைக்கு and அப்பாற்பட்ட it becomes very natural. You don't have to அதுக்கப்புறம் அது ரொம்ப force it. நேச்சுரல் Like ஆயிடும். for example, if you like ஏன்னா something physically even, so when you are with that ஏதாவது ஒரு விஷயம் that ஃபிசிக்கலா person, பிடிச்சிருந்தா that கூட person, I'm sure you will forget everything else automatically. You forget ஒரு your நபரா இருந்தா கூட problems. You மத்தது எல்லாமே have some மறந்து kind போயிடும் of இல்லையா? values or ஆனா qualities or things to do. ஏதாவது ஒரு And you குணம் just பிடிச்சிருந்ததுன்னா be in that, and everything else will become easy. That's all I அந்த can say. குணத்துல இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து So, ஆட்டோமேட்டிக்கா வரும் okay, இல்லையா? brother Eric, another question. I mean, I'm doing இப்போ justice to the பிரதர் participants. There are many questions, but I'll just take this as the நிறைய last one. கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. See, like whenever we come to the B case for meditation, the நம்ம constant பி one கேஸ் thing கிட்ட which is வரும்போது told to மெடிடேஷன் us in meditation is be எப்பயுமே வந்து unlimited என்ன and to சொல்றாங்கன்னா go beyond. So can you எல்லைக்கு please answer அப்பாற்பட்டு Eric, போங்க what is this அப்படின்னு. unlimited and beyond in அப்போ meditation? இந்த எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னா இந்த மெடிடேஷன்ல The basic practice, is to understand how the soul, the being, எப்படி is different பேசிக் from the body, மெடிடேஷன் which என்னன்னா is the human. ஆத்மா So வந்து எப்படி as a உடல்ல human இருந்து being, விடுபட்டது நம்ம வந்து we ஹியூமன் have பீயிங் become சொல்றோம் very, இல்லையா? very human with a little ஆனா bit நம்ம of நிறைய God. நிறைய And ஹியூமன் being is ஹியூமன் becoming a little பெருசாகி bit பீயிங் வந்து ரொம்ப vague, and I have a soul, I பீயிங்னா என்னன்னு somebody may புரியல. have a soul, I may have someone else. It's very confusing. So in இது ரொம்ப meditation, the கன்ஃபியூசிங் basic ஆயிடுச்சு. thing is ஆனா மெடிடேஷன்ல when we பேசிக் விஷயம் dissociate the being from the human, எப்படி வந்து we focus a little bit ஹியூமன்ல இருந்து on நம்மளை the நாமளே soul of the விடுபடுத்திக்கிறது. human. So what we do is that we learn நம்ம to என்ன feel the கத்துக்கிறோம்னா soul right here in the நம்ம center of the ஆத்மாவை forehead as the ஃபீல் driver of the பண்றோம். body. And we நெத்திக்கு are நடுவுல detaching from the உடலை body, not நடத்தக்கூடிய because டிரைவர் I புரிஞ்சுக்கிறோம். neglect or reject the body. We just feel உடலை வந்து an நெக்லெக்ட் attachment. பண்ணணும்னு அவசியம் இல்லை. So when the soul, the being, is இப்போ not இந்த connected exclusively சோல் to வந்து the human, to the body, கனெக்ட் ஆகலைன்னா it starts to be able to catch something beyond, right? If I'm only listening to my ears, my nose, my eyes, my mouth, this is body consciousness. This is இது being வந்து பாடி கான்சியஸ்னஸ். by the information the இது வந்து body is giving லிமிட்டெடு. me. And of course, I'm putting it into my consciousness, but male body நான் வந்து is இதை not a என்னுடைய man, கான்சியஸ்னஸ்ல female body, போடுறேன். I'm a woman. When we disconnect from the sense organs, slightly, just as you put them to sleep a little bit, then நம்ம வந்து அது the ஸ்லீப்ல feeling of போடலாம்னா being a human only, and we reignite the beauty of the being. But the being நம்ம வந்து catches other energies, very subtle இந்த energies பீயிங் that வந்து are not அதர் even எனர்ஜி connected to வந்து the கேட்ச் senses. பண்ணுது. And that's why we call it go beyond. Go beyond அதனால the தான் இதை body. நம்ம வந்து கோ பியாண்ட் த There are பாடி other steps சொல்றோம். afterwards, but I think this is what அப்போ we call அது on தவிர meditation. மற்ற And when ஸ்டெப்ஸும் the இருக்கு. soul இதுதான் வந்து நம்ம ஆரம்பத்துல feels சொல்றோம். its own nature, அந்த ஆத்மா ஃபீல் but I பண்ணுது know இதுதான் என்னுடைய if I want நேச்சர்னு. to jump 3 meters high, I know I cannot. நான் வந்து My body cannot jump that high. 3 மீட்டர் The உயரமா soul குதிக்கணும்னா knows என்னோட பாடி what it is, குதியாது. but for that, the ஆனா soul has to ஆத்மாக்கு be வந்து a little தான் bit யாருன்னு disconnected தெரியும். from the stimulation of the senses. And the moment, இப்போ the உடல்ல last இருந்து I got was from one விடுபடும் teacher. போது இதை He said, அனுபவம் if பண்ண you hold a முடியும். balloon with நீங்க வந்து a பலூனை thread, பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த the கயிறோட moment you cut the thread, the nature அந்த of the கயிறை balloon கட் is to go பண்ணீங்கன்னா with the wind and to go high. இந்த So பலூனோட நேச்சர் வந்து காத்தோட the பறக்கும் nature இல்லையா? of நீங்க தான் அதை consciousness பிடிச்சிட்டு is to இருக்கீங்க. expand அப்போ and to go high. நேச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து We're holding it வளருது in our வளருது. own நாம தான் வந்து இந்த உடல் மூலியமா identity. அதை So பிடிச்சு when we வச்சிருக்கோம். cut that identity of நாம அந்த attachment, ஐடென்டிட்டி the soul feels ஹியூமன் much more அப்படின்றத வந்து கட் limited. பண்ணும்போது And then you say, bon
அதுதான் வந்து அன்லிமிட்டட்னு சொல்லுவோம். because you go off, you know, don't ஏன்னா நம்ம force பறப்போம் இல்லையா? take it out and enjoy the flight. அதை எடுத்துட்டு அந்த பறக்கும் நிலைமைய அனுபவம் பண்ணுங்க. So now we are really running out of fantastic. time. We are past our time, but I know there are many No, we're meetings which you will have. unlimited. Manoj bhai, we're unlimited. What is this? We're running out of Management நீங்க We have நம்ம all the time in unlimited. the world. No, but We're I'm sure unlimited. Sister Claudia will. Time They have to expands. attend. Yeah, with Moini Didi, I think you'll have some meetings in a few minutes from now, I guess. இப்போ Maybe. மோயினி தீதியோட உங்களுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். And the meditation and everything இப்போ which we நம்ம discussed. vote of So next thanks 10 minutes we should be able to மெடிடேஷன் do that. இருக்கு. So if I can request now our seniors, we have actually many இப்போ seniors from seniors the United States of America, quite a few sisters இப்போ from நிறைய online as well. I'll take their name later. யுனைடெட் on ஸ்டேட்ஸ்ல their இருந்து cameras. So at the moment it's Sister நிறைய Claudia and Dr. Ashok Mehta. So இப்போ Dr. இந்த Ashok நேரம் Mehta first. கிளாடியா for the சிஸ்டரும் vote of thanks. அசோக் மேத்தாவும் கேமரால இருக்காங்க. Om Shanti. ஓம் சாந்தி. I enjoyed the dialogue with the three of you. It's a beautiful. But it was something நான் இந்த டைலாக் என்ஜாய் பண்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. what the brother said. That is ego which limits myself. I think இந்த all ஈகோ தான் நம்மளை லிமிட் the பண்ணுது இல்லையா? physical body, if you want to have a higher consciousness, something we are tied down. And this is Baba's knowledge that we have been practicing Raj Yoga for so ரொம்ப many ஹையர் கான்ஷியஸ்னஸ்ல போகணும்னா அதுதான் வந்து பாபா things. மூலியமா I நம்ம think about ப்ராக்டிஸ் பண்றோம். if I say I'm doing something, I'm நான் limiting இதை myself, செய்யறேன்னா I'm being used. நான் அதை லிமிட் பண்றேன். என்ன அவர் பயன்படுத்துறாருன்னும் போது That is a beautiful thing. And இது again, வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட். you have to be childlike. Go back to ஒரு பாயிண்ட் வந்தது, நம்ம வந்து குழந்தை போல இருக்கணும். days of your existence. You are absolutely a clean slate, and there you don't have any limits. I think அப்ப அங்க எதுவுமே லிமிட் இல்லை. your dialogue, and we love the similarities that we have been listening. Thank you very much. ரொம்ப நன்றிகள். ஓம் சாந்தி. Om Shanti. I really like to ஓம் thank சாந்தி. both of you and also Sister Gina, of course. நீங்க ரெண்டு Because பேர் சொன்னதும் I சரி, have சிஸ்டர் been ஜெனா so சொன்னதும் சரி ரொம்ப thankful. நல்லா இருந்தது. I was in Brazil and I came back to the center. Was so many நான் ladies பிரேசில்ல asking இருந்தேன், and திரும்பி Sister வந்ததுக்கு said, how அப்புறமா can you handle all this? And எப்படி வந்து உங்களால I எல்லாமே said, I just ஹேண்டில் have பண்ண to முடியுது? see whatever needs to be, and then I just go and I let go. I learned from my mom from childhood, just let go, just let go. Don't be too much attached to whatever people are doing. And then like when Sister Bumi was saying, because I am just a small little sample and she's a big one. And then she was saying, just encourage the self, make the self feel that you have courage to go through this. And also ம், see the quality. I have been trying என்ன meditation குவாலிட்டி always இருக்குன்னு on பாருங்க. that one. So that's why when I was answered, the one was saying, how can you handle this? I say, I just know what the good they are doing. They are now just trying to play like a little child, trying to get something out of the mother. So then that way I just let go and I fly and I don't get too much, because otherwise we just feel discouraged and then we feel not very, the energy is not very good. So I quite like it too. I have been working a lot on this unlimited, just let go, whatever they are ஸோ doing. எல்லாத்தையும் போட்டும் பரவாயில்ல அப்படின்ற அன்லிமிட்டெட் வந்து நான் நிறைய As ப்ராக்டிஸ் Bhumi, பண்றேன். Bhumi Ben, I really like when you give a little bit more encouragement for us to keep looking. நீங்க எங்களுக்கு கொடுத்த Actually, என்கரேஜ்மெண்ட் வந்து I ரொம்ப always think about when I'm going through, I always think about how can she do? I can do as well. I have to at least try. Of course, எப்படி அவங்களால முடியுது inside அப்படின்னு me, யோசிச்சேன். it's அப்புறமா good. I தீதி know வந்து உங்க I பக்கத்துல wish இருக்காங்க, Didi beside நாமளும் me, வந்து but I just have Didi and முயற்சி all பண்ணணும். the Avyak Parivar. When I watch her and then I see how she handles அவ்யக்த things, பரிவாரில் so அவங்கள I try பார்க்கும்போது my best. But of course, நானும் வந்து என்னுடைய முழு always முயற்சி let பண்றேன். whatever comes and be unlimited. That's my aim. Thank you very much for helping. அதுதான் என்னுடைய எய்மா இருக்கு. Thank you, Sister Claudia and Dr. And over to தேங்க்யூ Sister சிஸ்டர் Anush for கிளாடியா. quick announcements and then the meditation.
Yeah, it's true. announcement. Limited seva that Bhumi sister Yeah. does, and I wanted to show Didi. As Eric was saying, we may have to see. Oh, now I'm hung up. Sorry about that. Should I share it or? It will come up. So if you can hear me, really love to thank the discussion that came up and the sharing from Bhumi Ben. இப்போ நடந்த ப்ராக்டிக்கல் டிஸ்கஷனுக்கு ரொம்ப ஷேரிங்க்கு ரொம்ப அமேசிங். She really inspires us unlimited way. I mean, இப்போ மோகினி தீதி வந்து நம்மள வந்து அன்லிமிட்டெட் வகையில நமக்கு இன்ஸ்பயர் பண்றாங்க. I think the whole world is getting that. So I thank enough. இது வந்து முழு உலகமும் அதை அனுபவம் பண்ண So முடியுது. very quickly the announcements will do இப்போ a வந்து silence retreat on being unlimited. That is சைலன்ஸ் ரிட்ரீட் அன்லிமிட்டெட்ல you can check it out. Sunday 9 a.m. for சண்டே India time காலைல and for West Coast 7:30 p.m. 9 AM இந்தியா டைம். Like it's based on the BK teachings, but it is open to everyone to join and experience. And we'll do the workshop being unlimited after 1 week with our very beautiful seniors. ஒர்க் ஷாப் இருக்கு அன்லிமிட்டட்னஸ். With the national coordinator, சிஸ்டர் லூசினா, and we'll have நேஷனல் கோஆர்டினேட்டர் பிரம்மா குமாரிஸ், Rodrigo from Brazil. அப்புறமா பிரதர் ராட்ரிகோ 11th January, 6:30 a.m. for 11th ஜனவரி ஜாயின் பண்றாங்க. time. We'll have exercises followed by insightful talk 8 and PM meditation. இந்தியா டைம். And the next episode will be அடுத்ததா வந்து 107 வந்து கன்சிஸ்டன்சி. how can we keep it up, being consistent. So for that, we'll have சிஸ்டர் தீப்தி இருக்காங்க. So it's on after 2 weeks, same time, 19th of January. 2 வாரம் கழிச்சு இது You can check us out on our websites. That's bihasa.in and vancouver.brahmakumaris.ca. And all our videos are on our YouTube. Also the playlist, as you can see, including today's video. எல்லாமே வந்து பிளேலிஸ்டும் இருக்கு யூடியூப்ல. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். Can't thank enough for this moment. So maybe we can go for a meditation for a few minutes. Either I can play a song, or maybe Sister Bhumi or Brother Eric can do a commentary as you just. சிஸ்டர் பூமி ஆர் எரிக் நீங்க ஒரு கமெண்ட்ரி கொடுக்கலாம். இல்ல Either Bhumi ji, you want to share a few thoughts, or you want me to share a commentary? You can go ahead. There's a beautiful way to expand and reach the ரொம்ப unlimited. நல்ல வழி A very நம்ம simple பார்த்தோம் இல்லையா, practice. எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு. And if I see myself as a soul, நான் என்ன ஆத்மான்னு beautiful பார்க்கும்போது being of light, ரொம்ப லைட்டினுடைய அழகான energy பீயிங் of நான். light, ரொம்ப அழியாத எனர்ஜி. I can visualize my life like a river. என்னுடைய வாழ்க்கைய ஒரு நதி போல பார்க்கிறேன். I can visualize in the beginning this little stream of water. என்னுடைய ஆரம்பத்துல ஒரு சின்ன நதியோடைய ஒரு சின்ன ஓடை போல தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படியே இயற்கையினுடைய வழியில. ரொம்ப பெரிய பயணம். ஆறு பெருசாகுது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் சேர்க்குது. From a very small little river, ரொம்ப சின்ன ஆறுல இருந்து one day I see my life, என்னுடைய வாழ்க்கைய huge river, ரொம்ப பெரிய ஆறா பார்க்கிறேன். but I start to feel பார்க்கும்போது the call of the ocean. கடல் என்னை கூப்பிடுறா போல ஃபீல் ஆகுது. And whatever seems limited, இதெல்லாம் வந்து எல்லைக்குட்பட்டதா இருக்கும். நான் I know that my destiny, என்னுடைய like the ocean, டெஸ்டினி கடல் போல ஆகணும். and I know there's a time in my life என்னுடைய வாழ்க்கையில ஒரு நேரத்துல when I will meet, and I do meet the ocean now. நான் இப்போ
கடலை சந்திச்சிட்டு இருக்கேன். as if the river understands அப்போ இந்த ஆறுக்கு புரியுது unlimited nature கடலுடைய of a எல்லைக்கு little அப்பாற்பட்ட drop, தன்மை. an ஒரு infinite துளி ocean. எல்லைக்கு This is அப்பாற்பட்ட nature. கடல். இதுதான் இயற்கை. And in the awareness of the soul, I feel the presence of the Supreme Soul. நானு இறைவனுடைய And together, அருகாமையை உணர்றேன். இதோட சேர்த்து unlimited dance of love. நிறைய அன்பு அனுபவமாகுது. Om Shanti. ஓம் சாந்தி. Thank you so much once again, all of you, all three of you, Brother Eric, Sister Bhumi, and also Sister Jenna. ரொம்ப நன்றிகள் உங்க 3 பேருக்கும். Participating as well. பிரதர் எரிக், சிஸ்டர் பூமிகா, அப்புறம் சிஸ்டர் ஜென்னா, எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், அன்லிமிட்டெட் இயர். Everyone. Thank you, Bhumiji. எல்லாருக்குமே Lovely to ரொம்ப be ரொம்ப with you. நன்றிகள். Yes, it is This very is the nice. Zoom Thank dance. you. This is the new dance, the Zoom dance. இது புது டான்ஸ், ஜூம் Thank you டான்ஸ். so much. Om ரொம்ப Shanti. ரொம்ப நன்றிகள். Happy New ஓம் Year. சாந்தி. Thank you, Happy New Ashwin Year. Bye. Always nice to have you here. நன்றிகள் அஷ்.